ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உமா கார்த்திக் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சாரா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு ஆடியோ நாவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேருங்க. கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும் பண்ணிருங்க. சரிங்க, இப்போ எழுத்தாளர் உமா கார்த்திக் அவர்கள் எழுதிய தீராதடி நான் கொண்ட ஏக்கம். என்னங்க, கதையை கேட்க போகலாமா? அத்தியாயம் 46. பிரதீக்ஷாவின் வாழ்க்கையை மொத்தமாக முடக்கிவிட்டது காதல். உலகம் மற்றும் உறவுகளில் இருந்து மொத்தமாக துண்டித்து தன்னைத்தானே 4 சுவற்றுக்குள் சிறைப்பட்டு கொண்டாள் தாயானவள். அப்பனுக்கு தப்பாமல் தாயை படுத்தி எடுத்தது வாரிசு. வாந்தி, மயக்கம், குமட்டல் என நினைவு தப்பி நெடுநேரம் தரையில் கிடப்பாள். தண்ணீர் தர கூட ஆள் இல்லாமல் மயங்கி விழுந்த மறுநாள் காலை எழுந்த கதையும் உண்டு. கேட்பார் இல்லாத விளை நிலமாய் நிதானமும் நினைவும் இல்லாமல் நித்திரையில் இருந்தாள். உறக்கமா, பசி மயக்கமா, கடவுளுக்கே வெளிச்சம். சுதாரித்து சாப்பிட ஒருவாய் எடுத்து வைத்தாள். வாசம் பிடிக்காமல் மொத்தமாக வாந்தி வந்துவிடும். பிள்ளை சுமப்பவள் வயிறார சாப்பிட்டதே இல்லை. பணம் இருக்கிறதுதான், எத்தனை வேலையாட்கள் வேண்டுமானாலும் நியமிக்கலாம். மீண்டும் சம்பளம் கொடுத்து தப்பானவள் பட்டம் வாங்க விரும்பவில்லை. விழுந்த சூடு அப்படி. தினமும் கண்ணீரோடு ஏதேதோ காரணம் சொல்லி தன்னை மட்டும் குற்றவாளியாக்கி மன்னிப்பாயா என கெஞ்சி உருகி நதியாய் பெருக்கெடுக்கும் தாயின் கண்ணீர் பிடிக்கவில்லை. பிரதியின் பிள்ளைக்கு தலை சுற்றல், மயக்கத்தோடு உறக்கத்தையும் வாரி வழங்கினான். தாய் உண்டால்தானே பிள்ளைக்கு உணவு. பிஞ்சு ஜீவனும் தாயை உறங்க வைத்து பட்டினி கிடக்க ஆகாரம் இல்லாமல் மகவுக்கு உடல் சுருங்கி போனது. விளைவு 7ஆம் மாத கடைசியில் ஸ்கேன் செய்ய வந்தவளை நிற்க வைத்து திட்டி தீர்த்தார் மருத்துவர். ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? குழந்தை எந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாம இருக்கு. உனக்கு பெத்துக்க விருப்பம் இல்லைன்னா ஆரம்பத்திலேயே அதை நீ பண்ணி இருக்கணும். இப்படி பட்டினி போட்டு கொள்ளக்கூடாது. நீ ஏமாந்த கோபத்தை குழந்தை மேல காட்டுறியோ? பிரதீக்ஷாவை சந்தேகமாக ஒரு பார்வை பார்த்தார். இல்ல டாக்டர், ரொம்ப மயக்கம் அதிகமா இருக்கு. என்னால எழுந்து சமைக்க கூட முடியல. யாருமே இல்ல, உங்களுக்கே தெரியும். அதான். குழந்தைக்கு என்ன ஆச்சு என பயத்தில் நடுங்கிக் கொண்டு நின்றாள் பிரதி. அந்த காலமா சமைக்க முடியல, சாப்பிடாம பட்டினி கிடக்குறேன்னு சொல்றதுக்கு காஃபி கூட ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. சத்தான சாப்பாடு நீ சாப்பிட்டு தான் ஆகணும். மண்டையை ஆட்டினாள். குழந்தை நல்லா இருக்கா? தாய்க்கு உரிய பரிதவிப்போடு கேட்க, இந்த குழந்தையோட அப்பாவுக்கு பரம்பரை வியாதி ஏதாவது இருக்கா? தெரியாது. நக்கலாக, அந்த சாரோட பிளட் குரூப்? தெரியாது. போதை பழக்கம், சுகர் இருக்கா? இருக்காது டாக்டர், கம்மி வயசு தான் அவங்களுக்கு. பிரதீக்ஷா, உன்னோட குழந்தையோட growth ரொம்ப கம்மியா இருக்குமா? இதுக்கு காரணம் நீ சரியா சாப்பிடாததான். இல்ல உன் பார்ட்னர், அதான் இந்த குழந்தையோட அப்பா ஜெனட்டிக்கா ஏதாவது டிசீஸ் உள்ளவரா? உடனே அவர் வர சொல்லுமா. சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. HIV டெஸ்ட் ரொம்ப முக்கியம். இனிமே நான் ஒழுங்கா சாப்பிடுறேன். என் குழந்தைக்கு டெஸ்ட் எடுக்க அவங்க வரமாட்டாங்க. மருத்துவர் என்பதை மறந்து கத்தி விட்டார் பொறுக்க முடியாமல். ஃப்ராடு பையன், புள்ளைய ஏத்துக்கிறதுல பரவாயில்ல. சாகர நிலைமையில ஒரு குழந்தை இருக்கும்போது டெஸ்ட்டுக்கு வரமாட்டானா? 2 நாள்ல டெஸ்ட் எடுக்கணும். அப்படி டெஸ்ட் எடுக்க வரலைன்னா சொன்னா நானே அவன் மேல பர்சனலா கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன். அவர் சொன்ன விதமே உறுதியாக செய்வார் என்பதை காட்டியது. பதறி அடிச்சு எழுந்தவள், ஐயோ வேணாம் மேடம், கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துடாதீங்க. என்ன டெஸ்ட் எடுக்கணும்னு மட்டும் எழுதி கொடுங்க. நானே போய் டெஸ்ட்டுக்கு மட்டும் வர சொல்லி கேட்டு பாக்குறேன். ஏற்கனவே சரியா சாப்பிடாம நீயும் குழந்தைங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு நாள் டிராவல் பண்ண முடியுமா? அப்படி எந்த தேசத்துக்கு மகாராஜாவா இருக்கான் அவன்? டெஸ்ட் எடுக்க இங்க வர முடியாதா? வாயில் ஏதோ முனகி கடுக்கெடுத்தார். இல்ல மேடம், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்காக அவங்களால இங்க வர முடியாது. நான் தான் போகணும். வந்த கண்ணீர் பாதி கண்ணம் தொட விரலால் வலித்து துரைத்தாள். அவளை அதிசயமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போனவன் நல்லா இருக்கான்னு யோசிக்கிற. இந்த மாதிரி நல்ல பொண்ணுங்க எப்படி ஏமாத்த மனசு வரும்? 2 days தான் டைம். நான் எழுதி கொடுக்குற எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்ஸும் வந்து இருக்கணும் மிரட்டினார். தலை மட்டும் ஆட்டிவிட்டு மருத்துவர் மேலும் திட்டும் முன் அருகே விட்டு தப்பி வெளிவந்தாள் பிரதி. மீண்டும் அவனை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணமே பயத்தில் முகம் வெளிரி நின்றை திகிலடைய வைத்தது. இன்னும் எத்தனை கொடுமைகளை சகிக்க வேண்டும் என நொந்து போனாள் பிரதீக்ஷா. பிள்ளையின் உயிருக்கு ஆபத்து என்னும் போது எத்தனை அவமானங்களை வேண்டுமானாலும் தாங்கலாம் என்று மனதை திடப்படுத்திக் கொண்டு பிளைட்டில் சென்னைக்கு புறப்பட்டாள் பிரீத். வீட்டிற்கு செல்லாமல் அவன் ஆபீஸ் வாசல் முன் தயங்கி நிற்க இருவரின் முதல் சந்திப்பு இங்கேதானே.
பயத்தோடு அவன் பின்னால் நடந்தது. தன்னிடம் சம்மதம் கேட்காமலே பவித்ராவிடம் தன்னை காதலி என அறிமுகப்படுத்தியது. லிப்டில் அவன் அருகே நின்று ஜோடியாக இருவரின் உயரத்திற்கும் பொருத்தம் பார்த்தது. கண்டதும் காதல் வந்த நொடிகள் எல்லாம் மலராய் அரும்ப மிக மெல்லிய சிரிப்புடன் நின்றவள் சந்தோஷம் நிமிடங்கள் தொடரும் முன் மொத்த கசப்புகள் அலையாய் அடித்து சிறு புன்னகையையும் வாரி கொண்டு போனது. தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு லிப்டில் ஏறினாள் பிரதி. இரு ஆண்கள் அதில் இருந்தனர். அருகில் இருக்கும் வாலிபன் ஒருவன் அவளையே பார்க்க தலையை குனிந்து கொண்டு நின்றாள் பிரதி. ஆபீஸில் உள்ளவருக்கு எல்லாமே தெரியும், பிரீத் காதலி பிரதீக்ஷா என்று. ஆனால் அவளுக்கு திருமணமான ஒரு ஆணை பார்க்க வரும் முன்னாள் காதலி என்ற உணர்வு. இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா என்று பயம் வேறு பேதைக்கு கேள்வியாக, என்ன மேடம், ஆபீஸ் பக்கம் ரொம்ப மாசமா காணோம்? விசாரணை நடத்தினான் ஒருவன். அவள் பதில் ஏதும் கூறவில்லை. அவன் விடுவதாக இல்லை. தாலி இல்லாமல் தாயானவள். அதை வைத்து மிரட்டி பணம் பார்க்க இங்கு வந்திருப்பதாக நினைத்தது. நடத்தையை சரியில்லாதவள் என நினைத்து வழிந்தான். இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க, பேச மாட்டீங்களா? அருகில் நிற்கும் நண்பன் தடுத்தும் தொடர்ந்தான். சார் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு எங்களாலேயும் முடியும். ஒருமுறை திரும்பி முறைத்து பார்த்தவள் மீண்டும் அமைதியாக இருக்க அருகில் இருக்கும் நண்பனின் தோளில் கையை போட்டு, பா, நீளமான முடி, அதுவும் நீளமான முடி இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் பசங்க ரொம்ப வீக்னஸ் போல. அவள் கூந்தலை பார்வையால் அளந்து, உண்மையிலேயே பிரீத் குமார் சார் ரசிகன்தான். ஒரு பொண்ணு இப்படி, இன்னொரு பொண்ணு அப்படி, மச்சக்காரன்தான். இருந்தும் அவர் பவித்ரா மேடம் சூஸ் பண்ணது செமடா. எவ்வளோ அழகு அவங்க. இந்த பொண்ணு அழகுதான், ஆனா பவித்ரா மேடம் அளவுக்கு கிடையாது. இல்ல, அதனாலதான் சாரு உங்களை விட்டுட்டாரு போல. சுருக்கென தைத்தது இந்த வார்த்தை அவளை. அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம்க்கு தான் தெரியல போல. ஏமாந்துட்டாங்க. கண்டுக்காத ஆளை தேடி போறதுக்கு பதிலா எங்களை மாதிரி இல்லாத பட்டவங்களை கவனிக்கலாம்ல. இவன் அத்துமீறும் பேச்சை கேட்டு நண்பனுக்கு நடுக்கமே வந்தது. ஐயோ, அவன் வெறி பிடிச்சவன் மாதிரி அடிப்பான். இவன் வேற. டேய், ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? அவங்க சாரோட லவ்வர்டா, தெரிஞ்சா கொன்னுடுவாரு. பேச்சை நிறுத்த சொல்லி கெஞ்சினான் திமிராக சிரித்து கொண்டே. திருத்தம், எக்ஸ் லவர். அவரே வேணாம்னு தாண்டா கழட்டி விட்டுட்டு இருக்காரு. அவர் வரவு செலவு முடிச்சிட்டாரு. இனிமே யாரு வேணா புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மௌனம் சம்மதம். பெண் போகம் தாய்மை மறைத்தது. புள்ளத்தாச்சையை கூட சீண்டி விட வைத்தது. சார் தான் முடிச்சிட்டாருல, இனிமே நியூ சாப்டர் யாரு வேணா எழுதலாம். அம்பு யார் விட்டாலும் பாயு. சார் மாதிரி வசதியெல்லாம் கிடையாது. அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட். அடிக்க பரபரத்த கைகளை அடைக்க கொண்டு நின்றாள். சபிக்கவும் செய்தாள். இப்பாவத்தை எடுத்து கொட்டிக்கிறானுங்களே. பல்லை கடித்து ஆத்திரத்தில் கண்களும் சிவக்க, இதுவரை எப்படி காதலனை எதிர்கொள்வது, டெஸ்டுக்கு வர முடியாது என்று மறுத்து விடுவானோ, அடிப்பானோ, இப்படி 1000 பயம், பல யோசனைகள் நெஞ்சில். ஆனால் இப்போது இவன் தகாத பேச்சில் இருந்த பொறுமை எல்லாம் இழந்து விட்டாள் பிரதி. இருந்துமே 3வது தளம் வந்ததுமே வேகமாக வெளியேறினாள் பிரதீக்ஷா. ஏதாவது பேசினால் சண்டையாகும். அவன் வருவான், பிரச்சனை பெரிதாகும். சந்தீப் மூலம் பவித்ராவுக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்ற நிலையில் பொங்கும் கோபத்தை இழுத்து பிடித்து நிப்பாட்டினாள். இத்தனை மாத பிரிவு. கண்கள் அவன் அருகே நோக்கி அலைப்பாய்ந்து திரும்பியது. காதலோடு தாய்மையின் ஏக்கமும் கூடி கண்களை கலங்க வைத்தது. ரிசப்ஷனில் தான் வந்ததை சொல்லி பார்க்க அனுமதி கேட்டு அமர்ந்திருந்தாள். எதிரே போடப்பட்ட 3 பேர் அமரக்கூடிய சேரின் முனையில். ஆள் மனதில் வேண்டுதல், டெஸ்டுக்கு வர மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. தோள்களில் ஏதோ உரசுவதை உணர்ந்தவள் தள்ளி அமர லிப்டில் வம்பிழுத்த அதே பொறுக்கிதான். ஒரு கட்டத்திற்கு மேல் தாங்க முடியாமல் அவளை பேசி முடிக்க அழைத்தாள். என்ன வேணும் உனக்கு? வேணும்னு மேல இடிக்கிற மாதிரி பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்க. என்னென்னமோ பேசுற? நேராவே சொல்லிடு, என்ன வேணும்? ஏன் கஷ்டப்பட்டு சுத்தி வளைக்கணும்? நிமிர்வோடு கேட்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, திமிராக உரைத்தான். எங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்தது சார அபிஷியலா மீட் பண்ண. அதே மாதிரி எனக்கே தெரியும் அவர் பவித்ராவை மேடமா லவ் பண்றாரு, அவங்கள கல்யாணமா பண்ணிக்கிட்டாருன்னு. நீ கூப்பிட்டா நான் வருவேனா? அதான் அதேதான். இல்ல, உன்னால ஒரு 5 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்க முடியுமா? வெட்கி தலை குனிந்தவன் இல்லை என்று தலையசைத்து மறுத்திட, அப்ப மூடிட்டு போடா. அவள் திட்டியதும் அவமானத்தோடு எழுந்தவனை சொடக்கிட்டு மீண்டும் அழைத்தவள். கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணு கர்ப்பமா இருந்தா அது அவளோட பிரச்சனை. அதுக்கு அர்த்தம் இது இல்ல, போற வர எந்த நாய் வேணா லைன் போட்டு பார்க்கலாம்னு. ஏமாந்த பொண்ணுங்க எல்லாரையும் ப்ராஸ்டியூட் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. அப்ப ஏமாத்தின பசங்க? இதே இடத்துல உங்க அக்கா தங்கச்சி யாராவது உட்கார்ந்துருந்தா இதே மாதிரி உன்னால பேசிட முடியுமா? அவங்கள கூப்பிட முடியுமா? ஒரு பொண்ணு ஆசைக்காக ஏமாற மாட்டா, உண்மையா வச்ச பாசத்தாலதான் ஏமாறுவா. கல்யாணம் ஆயிடுச்ச உனக்கு? இல்ல, முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ. பெண் குழந்தையா பிறந்ததுன்னா நீ இப்ப பண்ற தப்பெல்லாம் நீயே நிறுத்திடுவ. அதே கோபம் மாறாமல் பிரீத்தின் நம்பருக்கு கால் செய்து, பிரீத், இங்க எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு, என்னால உட்கார கூட முடியல, உள்ள வரலாமா?
பதில் ஏதும் வராததால் நான் உள்ள வர என்று கட் செய்து ஹேண்ட்பேக்கில் போனை போட்டு அவன் இருக்கும் அறை கதவை திறந்ததும் பிரீத் முகம் எல்லாம் தாடி அடர்ந்து படர்ந்து இருக்க வேறு யாரோ நிற்பது போல உணர்வு முழுந்தது. உடனே அவனை நேர்கொண்டு பார்க்க பயந்து கீழே தரையை பார்த்தாள். இதை பார்க்க தவறிவிட்டாள். பல மாத இறுக்கங்களுக்கு பிறகு கண்களோடு உலர்ந்து போன உதடுகள் மெல்ல விரிய உயிரற்ற ஜடமாய் வாழ்ந்தவனுக்கு உயிரை பிதுப்பித்து தந்தது போல காதலியின் வருகை. இப்போதுதான் மேடிட்ட அவள் வயிற்றை பார்க்கிறான். அப்பா ஆகியது அத்தனை சந்தோஷம், அத்தனை ஆனந்தம். இம்மி அளவு கூட இமை அசையாமல் அவளையே பார்க்கிறான் பிரீத். அவளால் உணர முடிந்தது. ஆனால் கோபமா வெறுப்பா எந்த வகையான பார்வை என்பது புரியாமல் யோசனையிலேயே அமர்ந்திருந்தாள். கண்களின் பசியை தீர்த்து கொண்டிருந்தான். காதலுடன் பிரிவின் கோபத்தோடும் அவளையே விழிகள் ரசித்து கிடக்க கண்களை மேலே தூக்கி ஒருமுறை மட்டும் பார்த்துவிட்டு கீழே பார்வையை பதிக்க பயந்தவள் பார்வைக்கு கோபமாக முறைப்பது போலவே தோன்றியது. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். இமைகளை நிமிர்த்தாமல் கேட்டாள். என்று ஒற்றை வார்த்தையில் அத்தனை அழுத்தம். கோபத்தின் பிரதிபலிப்பாக பிள்ளையை தந்தையிடமே மறைப்பது மன்னிக்க முடியாத குற்றம் அல்லவா? குழந்தைக்கு வளர்ச்சி கம்மியா இருக்கு. நடுங்கியது குரல். கோபம் வந்தது பொறுப்பில்லாதவள் மீது. நிறைய டெஸ்ட் இருக்கு. ஓஹோ, யாரு அப்பான்னு கேட்டுறாதீங்க. அடுத்தவங்க குழந்தைக்கு உங்க டெஸ்ட் பண்ண கூட கூப்பிட்டிருக்க முடியாது. தாயானவள் சொல் உயிர்வதை செய்ய வழியோடு கேட்டான். வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல, என தலையசைக்க போலாமா என முன்னே நடக்க பின் தொடர்ந்தாள் பிரதி. அவன் வேகத்திற்கு நடக்க முடியாமல் பொறுமையாய் நடந்து வெளியே வரும்போது காரில் பிரீத் காத்திருக்க பின்பக்க டோரை திறந்து காரில் ஏறி அமர்ந்து விட்டாள். கை மட்டும்தான் ஸ்டியரிங்கில் இருந்தது. கண்கள் இரண்டும் பெண்ணால் இருக்கும் பெண் மீதுதான். நிமிர்ந்து ஒருமுறை கூட அவனை பார்க்கவில்லை. பார்க்கவே பிடிக்கவில்லையா, தைரியம் இல்லையா என்பது அவளுக்கே புரியவில்லை. இன்னொரு பெண்ணின் கணவனை காதலோடு பார்க்கக்கூடாது என்று கண்களையும் காதலையும் கட்டுப்படுத்திக் கொண்டு அமர்ந்திருந்தாள். தோழி பற்றி விசாரிக்க ஆசைதான். தயக்கம் பேசவிடாமல் தடுத்தது. மருத்துவமனை சென்றதும் HIV, பிளட் டெஸ்ட், ஜெனடிக் டெஸ்ட் என்று எடுக்க தந்தையை அழைக்கவும் உள்ளே செல்லும் முன் ஆழமாக அவளை ஒரு பார்வை பார்த்து சென்றான் பிரீத். எல்லாம் முடிந்து வெளியே வரும்போது அங்கே அவள் இல்லை. மீண்டும் வாழலாம் என்று துளிர்த்த சிறு நிம்மதியும் போக சுற்றிலும் வெறுமை மட்டும் நிரப்பிட அவன் வாழ்வை விட்டு விலகி சென்று விட்டாள் பிரதீக்ஷா. பிரதி கதறினான். மருத்துவமனை முழுவதையும் தேடி அலசியும் அவள் இல்லாமல் போக வெளியே சென்று ரோடு, கடைகள் என எல்லா பக்கமும் தேடி அலைந்தான். கண்களில் இருந்து கண்ணீர் வழிய இழந்த உயிரை தேடும் உடலாக தவிப்போடு அவள் தரிசனம் காண ஏங்கியது ஆண்மனம். இன்னொரு பிரிவை எல்லாம் தாங்க தைரியம் கிடையாது. அத்தனை வலித்தது அவள் இல்லாத வாழ்க்கை. வேகமாக வந்தவன் நடுத்தர வயதுடைய தாயின் மீது மோதி நிற்க மோதியதில் தடுமாறியவர். ஏன் இந்த ஆத்திரமோ அவசரமோ? பொறுமையா போ என சொல்ல எதுவுமே அவன் காதில் ஏறவில்லை. பித்த கொண்டவனாட்டம் சுற்றிலும் பார்வையை சுழல விட்டு தேடிக் கொண்டிருந்தான் இழந்த வாழ்க்கையை. என்னத்தை தொலைச்சுக்கிட்டு தேடுறீங்க? நெருமாசமா ஒரு பொண்ணு இந்த பக்கம் பாத்தீங்களா? கேட்டவனுக்கு மூச்சு வாங்கியது. மாசமா இருக்க பொண்ணா? இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு இங்க வளகாப்பப்பா, அந்த கோவில தான் நடக்க போகுது என்று முடிக்க முன்னே ஓடி இருந்தான் அந்த கோவில் வாசலுக்கு. வேறு ஒரு பெண் அலங்கரிக்கப்பட்டு அமர்ந்து இருக்க ஏமாற்றம் முகத்தில் அறைய திரும்பி வேறு திசையில் தேட சென்று விட்டான் பிரீத். ஒன்னு ஆத்திரக்காரனா இருக்கணும், இல்ல அவசரக்காரனா இருக்கணும். ரெண்டுமே சேர்ந்தா வாழ்க்கை திண்டடைதான் போகும். புலம்பியபடி கோவிலுக்குள் நுழைந்தவர் அலங்காரத்தோடு அமர்ந்திருக்கும் பெண்ணிற்கு நின்ற இடத்தில் இருந்து கையை உயர்த்தி ஆசை வழங்கிவிட்டு கண்ணீரோடு அமர்ந்திருக்கும் கர்ப்பிணி பெண்ணின் அருகில் சென்றார். உன்னை ஒருத்தன் தேடி திரியிறான் வெளியில. விரக்தியாக சிரித்தவாறே, என்ன யாருமா தேட போறாங்க? வேற யாராவது இருக்கோ? எனக்கு யாருமே கிடையாது. விதியோட விளையாட்டுல இன்னும் எத்தனையோ இழப்பு கணக்கு பார்க்க இருக்கு. அந்த அம்மா பேசுவது ஒன்றுமே விளங்கவில்லை பிரதிக்கு. விழியில் ஏக்கம் தேங்கி அங்கு கர்ப்பிணி பெண்ணுக்கு வளையல் போடுவதை, சந்தனம் குங்குமம் இட்டு பெரியவர்கள் ஆசீர்வதிப்பதையும் 9 வகையான சாப்பாட்டை ஊட்டி விடுவதை பார்த்து பட்டினி கிடப்பவளுக்கு ஆசையில் எச்சில் ஊற அந்த பெண்ணின் கணவன் வந்து மனைவிக்கு வளையல் பூட்டி குழந்தைக்கு முத்தமிடுவது போல மனைவி முன் மண்டியிட்டு புகைப்படம் எடுக்க தன்னிலை பார்த்து கண்ணீர் பொத்துக்கொண்டு வந்தது. அங்கே மீண்டும் பார்க்காமல் பார்வையை திருப்பிக் கொண்டாள். இதையெல்லாம் அனுபவிக்க கொடுப்பினை இல்லாதவளுக்கு கண்ணீர் மட்டும் நிற்கவில்லை. ஏன் எங்களை பிரிச்சிங்க? என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? தெய்வத்திடம் வாதாட அருகில் சென்று பேசியவர் அவள் மனதை படித்தது போல் அவளின் கண்ணீரை துடைத்துவிட்டு வேகமாக அருகில் இருக்கும் வேப்ப மரத்தில் கட்டப்பட்ட வளையலை அவிழ்த்து சிவப்பு, பச்சை, மஞ்சள் கலவையான வளையல்களை மடியில் முந்தானையில் வைத்து முனையை இடுப்பில் சொருகிவிட்டு பந்தில் போடப்பட்ட ஒரு இலையை மட்டும் சாப்பாட்டோடு எடுத்து வர அவரின் தெய்வ கடாட்சமான முகம் பார்த்து பந்தியில் இடை நிறுத்தி தடுக்க யாரும் முன்வரவில்லை. யாசகம் கேட்பவரை போலதான் இருந்தது அவரது தோற்றம். மஞ்சள் நிற புடவையும் அழுக்கேறிதான் இருந்தது.
மஞ்சள் மதிமுகம், பெரிய குங்கும பொட்டும் கருணை வடியும் கண்கள், அவர் மீது வரும் தெய்வீக சுகந்தமும் எத்தனையோ உணர்த்தியது. அவள் முன்னே சம்மணமிட அமர்ந்தவர் கையில் இருந்து சாப்பாட்டை இலையோடு நீட்ட சாப்பிட தயங்கினாள். உடனே ஒரு பிடி எடுத்து ஊட்ட வர, இல்ல எனக்கு வேணாம், நீங்க சாப்பிடுங்க, தன்னிடம் கொடுத்து விட்டால் அவர்கள் எதை சாப்பிடுவார்கள் என்ற எண்ணத்தில் மறுக்க, ஏமா கோடீஸ்வரிக்கு ஏழைக்கை சாப்பாடு இயம்பாதோ என்ற ஒற்றை வாக்கியத்தில் வெளிகள் ஆச்சரியத்தில் விரிய மெய் சிலிர்த்து அடங்கியது. அந்த தாயின் கரங்களை பிடித்து உணவை ஊட்டிவிட செய்தாள் பிரதீக்ஷா. அத்தனை ருசி அந்த சாப்பாட்டில். மொத்த சாப்பாட்டையும் பருக்கை விடாமல் ருசித்து முடித்தாள். கர்ப்ப காலத்தில் வயிறு நிறைய இன்றுதான் சாப்பிட்டு இருக்கிறாள் என்று கூட சொல்லலாம். அந்த தாய் ஊட்டிய உணவு வயிறோடு மனதையும் நிறைத்தது. அவரோ ஊட்டிய கையை கழுவிவிட்டு மீண்டும் அவள் முன் அமர, அடுத்து என்ன என்று ஆச்சரியம் அவள் வெளிகளில். கையை நீட்டுமா, ஒவ்வொரு வளையலாக அவள் கையில் அணிவித்து, இதுக்குதானே ஏங்கி எழுத? கணத்தில் சந்தனத்தை தடவி நெற்றியில் குங்குமம் விட்டு பூக்கள அச்சதை தூவி ஆசி வழங்கி பிள்ளை சுமப்பவளின் தலையில் பதிந்தது தாயின் கரங்கள். உடல் எங்கும் மின்சாரம் பாய்வது போல் சிலிர்க்க இதுவரை உணராத கோவிலில் வீசும் சாம்பிராணியின் மனம் நாசியில் ஏறி மூளை நரம்புகள் எல்லாம் வாசத்தால் நிறைக்க அந்த உணர்வின் வெளிப்பாடாய் கண்ணீர் சுரந்தது. அன்னைக்கு ஒரு நாள் உன்னை கூப்பிட்ட, நீ வரவே இல்லை. எப்ப கூப்பிட்டீங்கம்மா? எனக்கு தெரியலையே. அன்னைக்கு ராவுல 2 பேரும் போனீங்களே, அதுக்கு நாள் அந்த ஐயா வந்து நாளைக்கு கல்யாணம் இந்த கோவில பண்ணிக்க போறதா சொல்லி என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் விருந்து சாப்பாடு போடுறதா சொல்லிட்டு போச்சு. மறுநாள் காத்திருந்தேன், வரவே இல்லை. உதட்டை பிதுங்கி கொண்டு சொல்ல, இப்பொழுதுதான் பார்க்கிறாள். அவன் திருமணம் செய்வது போவதாக சொன்ன அதே கோவில்தான். எங்கேயோ சென்றவள் கோவிலுக்கு ஏன் வந்தாள் என்பது விடை தெரியாத கேள்விதான். இப்போது நடப்பதெல்லாம் அதிசயத்தை தாண்டிய ஒன்று. ஆச்சரியத்தில் விரிந்த விழிகள் அப்படியே நிற்க, எதையும் பேசி யோசிக்க முடியாமல் பிரதியோ, அவன் பேசி கேட்டான், நீ பேசாம கெட்ட போ. கோவில் உள்ள அடிகாரத்தை பார்த்து மெல்ல எழுந்தவள், எனக்கு நேரம் ஆச்சுமா, ஊருக்கு போகணும், ரொம்ப நன்றிமா. கைகூப்பி வணங்கினாள். உன் வளகாப்பு நான் நடத்தி இருக்கேன். குழந்தை எந்த குறைவும் இல்லாம நல்லபடியா பிறக்கும், தைரியமா போ. கோவிலில் மணிகள் ஒழிக்க ஏதோ நம்பிக்கை வர புன்னகையோடு தலையசைத்து நிம்மதியாக ஏர்போர்ட் நோக்கி சென்றாள் பிரதீக்ஷா. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. அத்தியாயம் 47. பிரீத் தன் அலுவலகம் வந்து ஒவ்வொரு சிசிடிவி கேமராவையும் ஆராய்ந்து கொண்டிருந்தான். அவள் தயங்கி வாசலிலேயே நின்றது முதல் லிப்டில் இருந்து இறங்கி வெளியே வந்து அவனது அறையை ஏக்கமாக பார்ப்பது தொடங்கி தன் அறைக்கு வரும் வரை எல்லா காட்சிகளையும் பார்த்து முடித்தவனுக்கு அவள் போனில் சொன்ன, பிரீத், என்னால வெளியே உட்கார முடியல, ரொம்ப தொந்தரவா இருக்கு, உள்ள வரலாமா என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டது. எதுக்குடா அவன் நம்மள வர சொல்றா, அதுவும் மீட்டிங் ரூமுக்கு? பிரதியிடம் தைரியமாக தகாத முறையில் பேசியவன் பிரீத் அழைப்பில் பயம் வர நடுக்கத்துடன் கேட்டுக்கொண்டே வேகமாய் நடக்க, என்ன நடக்க காத்திருக்கிறது எனும் கலக்கத்தோடு நண்பனிடம், போனாதானடா தெரியும், உள்ளே நுழைய 20 பேர் தாராளமாக அமரக்கூடிய அந்த அறையில் 2 மட்டும் வர வைத்து இருப்பது மீட்டிங்கிற்காக இல்லை என்பது திண்ணம். சட்டை மடக்கிவிட்டு ரௌத்திரமாக ஒருவன் எதிரே நடந்து வருவதை பார்த்து இரு நண்பர்களுக்கும் கால்கள் தள்ளாட்டம் போட்டது. விசாரணையில் நேரத்தை வீணடிக்கும் ரகம் அல்ல பிரீத். தண்டனை கொடுத்த பிறகுதான் விசாரணையே. அருகில் நின்ற பாவத்திற்கு அவனின் நண்பனுக்கும் சரம் மாறியாக அடி விழுந்தது. வழியில் கதறி துடிக்க நிறுத்தம் இல்லாமல் அடி விழ, நான் எதுவும் பண்ணல சார், அவன்தான் சார் என அவன் பக்கம் அடியை திருப்பி விட்டான். வழி பொறுக்க முடியாமல் நண்பனை மாட்டிவிட்டு சரண்டர் ஆகிட காரணம் தெரிந்தும் தைரியமாக எதிர்த்தான். இப்ப எதுக்கு சார் என்ன அடிக்கிறீங்க? கேள்விக்கு பதிலாய் மேலும் 4 விழுந்து கண்ணம் காந்திட இனி மறுத்து சொல்வது வேலைக்காகாது என்று உணர்ந்து, இங்க பாருங்க சார், ப்ரொஃபஷனலா எதுவும் தப்பு பண்ணா நீங்க கேட்கலாம், என் பர்சனலை கேட்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை என சொல்லி வார்த்தையை முடிக்கும் முன் அந்தரத்தில் துடித்துக் கொண்டிருந்தது அவனது கால்கள். உயிருக்கு போராடும் நண்பனின் கால்கள் ஆபீஸ் டேபிள் மீது வேகமாக மோதும் சத்தம் கேட்க நண்பனை காப்பாற்ற எவ்வளவோ முயன்று பார்த்தான் இன்னொருவன். வெறியோடு கழுத்தை அழுத்தி பிடித்து இருக்கும் கரங்கள் நூல் அளவு கூட அசையவில்லை. கழுத்தில் அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க முடிகள் நிலைக்குத்தி மேலே போக இறக்கும் தருவாயில் இருந்தான் பிரீத் குமாரின் கைகளில் அகப்பட்டவன். அவன் மேல மட்டும் தப்பு இருக்கிற மாதிரி பண்றீங்க, இயலாமையில் கத்தினான். இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான். அதை கேட்டதும் கழுத்தில் இருந்து பிடி தளர்ந்தது. காரண கர்த்தாவே நீதான் என்ற மெய்யை சொன்னதும் குற்றமுள்ள நெஞ்சத்தை சொல் குத்தியது. குற்றவுணர்வை கோபம் குறைத்தவனை அமைதியாக்கியது. தப்பித்தவனோ தொடர் இருமலோடு கழுத்தை நீவி விட்டு, ஐயா உத்தமரே, இந்த கோட் போட்டுக்கிட்டு நீங்க பண்ற தப்பு எல்லாம் வெளியில தெரியறது இல்ல. அந்த பொண்ணு பின்னாடி வந்தது, டீஸ் பண்ணது, ஏன்
வரியான்னு கூப்பிட்டது எல்லாமே தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதை நான் நேரடியா காட்டினேன். நான் நல்லவன்னு போர்வை போத்திக்கல. அந்த பொண்ணை நம்ப வச்சு காதல்ல வச்சு அந்த பொண்ணை சீரழிச்சு கர்ப்பமாக்கி நெருக்கதியா நிக்க வைக்கல. பணக்கார செய்யற தப்பெல்லாம் பணத்துல அடிபட்டுடுது. ஏதோ வாய் வார்த்தைக்கே கிண்டல் பண்ணா மனசாட்சியே இல்லாம நியாயம் கேட்க வந்துடுறது. உன்னை விட அதிகமா நான் எதுவுமே பண்ணலையே. காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி எல்லாத்தையும் முடிச்சிட்டு அந்த பொண்ணை குப்பை மாதிரி தூக்கி போட்டிருக்க. புள்ளைய காரணம் காட்டி வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு பவித்ரா மேடத்தை கல்யாணம் பண்ணிட்டேன்னு பொய் சொல்லி கழட்டி விட்ட பாத்திருக்க. நீ என்னடா யோகியோ என்ன அடிக்க வர? நீ பண்றது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? உன்னை லவ் பண்ண பொண்ண நீ யூஸ் பண்ணிக்கிட்ட. நீ லவ் பண்ற பொண்ணு இப்ப யூஸ் பண்ணிக்க போற. அதான் நடக்கும். இந்த பொண்ணு நினைச்சா இப்ப பாவமாதான்டா இருக்கு. முட்டாள்டா அந்த பொண்ணு. எத்தனை மெடிசன் இருக்கு. இப்ப இருக்கிற டெக்னாலஜில ஒரே ஒரு ஊசி போதும். ஏண்டா அவங்க அசிங்கப்படணும்? ஏண்டா உன் குழந்தைய சுமக்கணும்? அது வேற குழந்தை இல்லடா, உன் மேல வச்ச காதல். அதனால அந்த பொண்ணு எவ்வளவு அவமானப்பட்டு இருப்பா தெரியுமா? என்ன அடிச்சுட்ட, தடுத்துட்ட. எத்தனை பேர் அசிங்கமா பேசி இருப்பானுங்க, கூப்பிட்டு இருப்பாங்க, வார்த்தையால கொன்னிக்கு இருப்பாங்க, லைன் போட்டு பாப்பானுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ண பொண்ணு கேவலமானவளாதான் இருப்பான்னு கேக்குற மாதிரி அசிங்கமா பேசுவாங்க. இப்படி அந்த பொண்ணு அசிங்கப்பட யார் காரணம்? பிரீத் குமார் சார் நல்லவரே. தூ, காரி உமிழ்ந்தவன். நீ நம்பிக்கை துரோகிடா. அந்த பொண்ணு வாழ்க்கைய அழிச்சிட்ட. கொடுத்துக்கிட்ட உனக்கு தாண்டா நீயே தண்டனை கொடுத்துக்கணும். அந்த அளவு பாவம் பண்ணியிருக்க. அந்த பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்கி நரகமாக்கி இருக்க. நீ எல்லாம் உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவன். உண்மையா காதலிச்ச பொண்ணை ஏமாத்தக்கூடாது. நீ தாண்டா பொறுக்கி, பச்சை துரோகி. நீ ஆடுற ஆட்டத்துக்கு எல்லாம் அல்பாய்ஸ்ல தாண்டா போக போற. சாபம் விட்டவன் மெல்ல எழுந்து தாங்கி நடந்து நண்பனோடு வெளியேற பிரீத் இடிந்து போய் அப்படியே அமர்ந்து விட்டான். இன்று நிமிர்ந்து கூட பார்த்திராத பிரதியின் முகமே நினைவுகளில். கவலைப்படுவதை விட அவளை தேடுவது முக்கியம் என புத்தி எடுத்துரைக்க வீட்டை நோக்கி சென்றான் பிரீத் தவிப்பான குரலில். பிரதி இருக்காளா? புரியாமல் குழப்பத்தில் விழிவிரிய, பிரதியா? வரலையே. உன்னை பார்க்க வந்தாளா? சேர்ந்துட்டீங்களா? இல்ல திரும்பவும் ஏதாவது சண்டை போட்டியா? 5 நிமிட அமைதிக்கு பிறகு தயங்கி நடுக்கத்தோடு, பவி, பிரதி கர்ப்பமா இருக்கா. மேற்கொள்ளாமல் தலை குனிந்து சொல்ல நம்பாத பார்வை பார்த்து, பொய் சொல்லாத. அப்படியே ஏதாவது நடந்தா என்கிட்ட சொல்லி இருப்பாளே. என் ஃப்ரெண்டு என்கிட்ட மறைப்பாளா? பிரீத், நீ அமைதியா நிக்கிறத பார்த்தா பெருசா எதுவும் நடந்திருக்கு போல. சொல்லுடா, என்ன பண்ண? ஏதோ தவறு நடந்திருப்பது உணர்ந்து பதைத்து கேட்க, அவளை பார்க்க சென்றது முதல் கடைசியாக அருண் சொன்னது வரை மொத்தமாக சொல்லியவனுக்கு அதிக அளவு மது அருந்தியதால் கொலை முயற்சி எல்லாம் நினைவுக்கு வரவில்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. குடிச்சிட்டு ஏதாவது தப்பா பேசியிருக்கேனா எனக்கே தெரியல பவி. அன்று குடித்து விட்டு தான் சொன்னதை நினைவுபடுத்தி பார்த்தும் எந்த பலனும் இல்லை. சரி, அன்னைக்கு நீ நிதானத்துல இல்ல. அடுத்த நாள் தெரிஞ்சிருப்பியே. அப்ப போய் அவகிட்ட பேச வேண்டியது தானே. பண்ணதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே. ஏன் மாமா, என்ன பண்ண? அது என பிரீத் இழுக்க குற்றம் சுமத்தும் பார்வை பார்த்து, உன்னால முடியாது. அவங்க சொன்னதை நீ நம்பிட்ட. யார் மாமா அவங்களா? எவனோ சொல்றத நம்புவ. உன்னை காதலிச்ச பொண்ண நம்பவே மாட்டல்ல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இல்ல பவி, என் மேல உள்ள கோவத்துல ஏதாவது தடுமாறி யார் என்ன சொன்னாலும் பிரதி நம்பிடுவா. அதான் முட்டாள். காதலன் தன்னிலை விளக்கம் கொடுக்க, உன்னை காதலிச்சதுனால அவளை நீ முட்டாள்னு நினைச்சிட்டியோ? உன்னை காதலிச்சதுக்கு அப்புறம் பிரதி காதலையே வெறுத்திருக்க மாட்டாளா? எப்படி இன்னொரு ஆம்பளை மேல நம்பிக்கை வரும்? உன்னால அவளை ஹர்ட் பண்ண மட்டும்தான் முடியும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். சின்னதா நீ கொடுக்கற அன்புக்காக எவ்வளவு காயத்தை வேணா தாங்கிப்பா. நீ மாறிடுவேன்னு நம்பினா, அள வச்ச, அவமானப்படுத்தின, சந்தேகப்பட்ட, காதலுக்காக அத்தனையும் தாங்கிக்கிட்டு பொறுமையா இருந்தா. பாவம் பிரதி மாமா. உன்னை காதலிக்காம இருந்திருந்தா அவ நல்லா இருந்திருப்பா. நீ என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. மிரட்னியா அவளை? இல்ல பவி, நான் பேசவே இல்ல. ஒரு தடவை மட்டும் பிரதி கால் பண்ணியிருந்தா. கோவத்துல எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, தேவையில்லாம போன் பண்ணாதன்னு சொல்லி கட் பண்ணி வச்சுட்டேன். தன் மீது தவறில்லை என்பது போல சொல்ல மொத்தமும் விளங்கியது பவித்ராவுக்கு. இப்பதான் புரியுது. நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா அவ நினைச்சுக்கிட்டா போல. அதனாலதான் என்கிட்ட வரல. குழந்தை உண்டானது கூட சொல்லல. நீ பண்ணது பத்தாதுன்னு என்னையும் துரோகியா அவ முன்னாடி நிக்க வச்சுட்டல பிரீத். எனக்காக தாண்டா அவ போராடாம ஒதுங்கிட்டா. வெளிகள் கலங்கிட, நீயும் நானும் நிம்மதியா இருக்க கொடுமைக்கு ஒரு அளவு இல்லையா? மாமன் சட்டையை பிடித்தவள், மனசாட்சி இல்லையா உனக்கு? உன்னை காதலிச்சதை தவிர எந்த பாவமும் அவ பண்ணல. உன் பிள்ளைய சுமந்தவ ஒரு நாள் நிம்மதியா தூங்கி இருப்பாளா? ஒருவேளை உணவு ஒழுங்கா சாப்பிட்டு இருப்பாளா? எவ்வளவு அழுதுருப்பா. பூமிக்கு வரத அந்த பிஞ்சு குழந்தைக்கு கூட நீ கொடுமை பண்ணிருக்க. பாவிடா நீ. யாருடா இருக்கா அவளை பாத்துக்க? உடைந்து அழுதவள் கண்ணீரை துடைத்து விட்டு, ஒரு பொண்ணை இப்படி துடிக்க வைக்க கூடாது.
பிரதியா அனாதையா தனியா தவிக்க விட்டல, அந்த வழி நீ உணரணும். என் அம்மா விஷயத்த வளர்த்துருக்காங்க பிரீத். அந்த இடத்துல நான் இருந்திருந்தா இப்படி ஒரு கேவலமானவனோட வாரிசு சுமந்தே இருக்க மாட்டேன். கருவிலையே அழிச்சிருப்பேன். இப்ப கூட அந்த மகராசி உன்னை தண்டிக்கல, அவ மன்னிக்கலாம். என்னால முடியாது. உனக்கு காதலிச்சது மட்டும்தான்டா பிரதி செஞ்ச பெரிய தப்பு. அதுக்கு எவ்வளவு வதைக்க முடியுமோ அவ்வளவு வதைச்சிட்ட. எல்லாமே இனிமே உன் கூட இருக்க முடியாது. உறுத்துது. நான் போறேன். கடந்து வாசல் நோக்கி செல்ல முன்னால் நின்று போக விடாமல் தடுத்து, பவி போகாது, நீ எங்க போவ, நமக்கு யாரும் இல்ல. கண்கள் கலங்கியது. இதே நிலையில் தானே அவளை விட்டு விட்டு வந்தோம் என்ற கசப்பான உண்மை மனதை அழுத்தியது. என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா பிரீத்? பிரதியின் அழுத முகம் கண்முன் வந்து வதைக்க, எங்கேயாவது போற, முடியலையா? செத்து போற, உன் கூட இருக்கவே முடியாது என ஆவேசமாக கத்தினாள். பிரீத் தடுக்க அவள் கையை பிடிக்க வெறுப்போடு உதறியவள், ஏன் மாமா, நீ எப்படி பிரதிய தப்பானவன்னு சொல்லி உதறி விட்டியோ அதே மாதிரி சர்வா என்ன சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன்? என் மாமா யோகி என்ன என்னால சொல்ல முடியாது. ஒருத்தையை ஏமாத்தி புள்ள கொடுத்திருக்க, அப்ப நீயும் நடத்த கெட்டவன் தானே? இதே சர்வமும் என் நடத்தையில சந்தேகப்பட்டுட்டா நான் என்ன பண்றது? உன்னை நான் நம்ப முடியாது மாமா. என்னையும் பிரதி மாதிரி ஏதாவது பண்ணிடுவேன்னு பயமா இருக்கு. நான் போறேன் மாமா, தடுக்காத. உறவையும் உரிமையையும் இழந்து விட்டாய் என அழுத்தமான குரலில் சொன்னாள் பவித்ரா. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என கேட்டு பிரீத் தாங்க முடியாமல் அழுது விட்டான். சந்தேகப்படுறது கத்தியால குத்துற மாதிரி. மற்றவங்களை குத்தும் போது நமக்கு வலி தெரியாது, நம்மளை யாராவது குத்தும் போது நமக்கு வலிக்கும் என வீட்டை விட்டு வெளியேறிவிட தன் உணர்வுகளை உறவுகளை ஒரு துன்பம் வராமல் ஓடி ஓடி காத்தவனின் பிள்ளை ஊர் வாய்க்கு அவியலாக 3 பேரும் ஒரே மனநிலையில்தான் இருந்தனர். ஏமாற்றியவனாக பிரீத், ஏமாற்றப்பட்டவளாக பிரதீக்ஷா, ஏமாற விட்டவளாக பவித்ரா. விட்டு வந்து விட்டாள். வெறுத்துவிட முடியுமா மாமனே? கோவிலில் வைத்துவிட்ட சந்தனத்தை வாஷ்பேஷன் முன் நின்று கழுவியவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் நெற்றி வகுட்டில் குங்குமம் வைத்து இருப்பதை. கல்யாணம் ஆன பொண்ணுன்னு நினைச்சிட்டாங்க போல, இல்லைனா அவங்களும் திட்டிட்டு தான் போயிருப்பாங்க. வெறுமையாக சிரித்தவள் கண்ணாடியில் தெரியும் மேடிட்ட வயிறை வருடி, அம்மாவோட வைரகு எல்லாம் அப்பா முகத்தை பார்க்கற வரைக்கும் தான். அவரை பார்த்ததும் கட்டி பிடிச்சு பட்டதை எல்லாம் சொல்லி அழ துடித்த மனசை கஷ்டப்படுத்தி கட்டுப்படுத்தி எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா குட்டி? அதான் அம்மா அப்பா கிட்ட சொல்லாம ஓடி வந்துட்ட. அவரும் நல்லா இருக்கியா பிரதி அப்படின்னு பொய்யா கூட ஒரு வார்த்தை பேசல. அந்த கோவில்ல போட்டோ எடுக்கும்போது அந்த பாப்பாவோட அப்பா குழந்தைய தொட்டு ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டது. அந்த மாதிரி உங்க அப்பாவும் உன்னை தொட்டு பார்த்து சந்தோஷப்பட மாட்டாரான்னு ரொம்ப ஏக்கம் வந்துருச்சு. நம்ம கிட்ட பேசக்கூட விருப்பம் இல்லை அவருக்கு. கண்ணீர் கண்ணும் உருண்டோடி வளைய, அப்பா யாரு வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஊர் உலகத்துக்கு அடையாளமோ உறவுக்கான அங்கீகாரம் இல்லாம போனாலோ மனசுல நிறைஞ்சு நிக்கிறவன் தான் புருஷனா? ஏன் புருஷன் பிரீத் குமார் தான் என வலியும் கண்ணீரை மறைக்க தொடர்ந்து முகத்தில் தண்ணீரை அள்ளி கழுவினாள் கண்ணீரை. தண்ணீர் கோடுகளுக்கு இணையாய் கண்ணீர் கோடுகளும் நீண்டது. கர்மா யாரையும் சும்மா விடாது. நீ யாருக்கு என்ன நீ கொடுத்தாயோ அது வட்டியோடு உன்னிடம் சேர்ந்து வந்து சேர்ப்பித்து விடும். யாரும் இல்லாத வீட்டில் தனியாக புலம்ப வைத்தது வினை பையன். என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கலாமே நம்ம குழந்தைன்னு. சொல்லியிருந்தா மட்டும் மனசாட்சி கிண்டல் செய்ய நீயா எவன் பிள்ளைன்னு கேட்கற கூடாதுன்னு பயந்துதான் அவளே சொல்லிட்டா, உன் பிள்ளை, அதனாலதான் உன்னை டெஸ்ட்டுக்கு கூப்பிடுறேன்னு. இதை சொல்ல எவ்வளவு வலிச்சிருக்கும் அவளுக்கு. நீ எல்லாம் வாழவே தகுதி இல்லாதவன், செத்துடு. அதான் நீ அவளுக்கு செய்யற நல்லது. அவ கூட வாழ உனக்கு தகுதியே இல்லை. உன்னை நிமிந்து கூட பார்க்கல, அந்த அளவு வெறுத்துட்டா. இதுக்கப்புறமாவது அவளை நிம்மதியா இருக்க விடு. மனசாட்சி தன் இறுதி தீர்ப்பு வழங்கியது. நீண்ட யோசனைக்கு பிறகு ஒரு முடிவு எடுத்தான் பிரீத். உன்னையே நீ கொண்டுக்கிறது தான் பிரதிக்கு கொடுக்கிற விடுதலையா இருக்கும். உயிரோட இருந்தா உன்னை தேடி வந்துடுவேன். இதுக்கப்புறமாவது நீ சந்தோஷமா இருக்கணும். நான் இருக்க கூடாது பிரதி, போயிடுற. இப்ப கூட நீ என்கிட்ட சண்டை போடல, கோவப்படல, ஒரு வார்த்தை கூட திட்டி பேசல. இப்ப கூட நீ காயப்படுத்த மனசு வரல. காதலிச்ச ஒரே பாவத்துக்காக காயத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கேன். உன்னால தண்டிக்க முடியாது, மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி கிடையாது. சபிக்கப்பட்ட வாழ்க்கையில தெய்வத மாதிரி வந்த சி, நான் அரக்கன் பிரதி, உன் கூட வாழ தகுதி இல்லாதவன். என்ன நம்ம குழந்தைக்கும் எனக்கு பிடிக்காது. நான் எங்க அப்பனை வெறுக்கிற மாதிரி நீயும் என்ன வெறுப்பல்ல. அப்பா உனக்கு ஹீரோவா இருக்க ஆசைப்பட்ட. என் விதி இப்படி நிக்க வச்சிடுச்சு. நான் கொடுக்காத வேதனை இல்ல அவளுக்கு. அம்மா அழுததெல்லாம் கேட்டிருக்கோம். என் தங்கத்துக்கு எல்லாமே அது கேட்டிருக்கோம். நீ நல்லா பாத்துக்கணும். பாவம் அவ. என்ன போய் ஏண்டி காதலிச்ச? சந்தேகப்படுற ஒருத்தனை யாருக்கும் பிடிக்காது. அதான் நீ என்ன நிமிர்ந்து கூட பார்க்கலையாடி. வேணாம்னு விட்டுட்டு போயிட்ட, வெறுக்க வச்சுட்டல. ரொம்ப உறுத்தலா இருக்கு. நான் திட்டு இருக்கேன், உன் அன்பு உதாசனப்படுத்தி இருக்கேன்.
தப்பா பேசியிருக்கே, சந்தேகம் கூட பட்டிருக்கேன். அதே பிரிவை நீ தரும்போது தாண்டி அதோட வலி எனக்கு புரியுது. நீயும் எனக்கு இல்லைனா வலிக்குதுடி. இருக்கவே பிடிக்கல. கடைசியா உன்கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லணும். வேகமாக பிரதியின் அறைக்கு சென்றவன் கீழே கிடக்கும் அவளது டைரி எடுக்க பேனாவோடு இருந்த பக்கத்தை திறக்கவும் அவள் வழிகளை வாசிக்க தொடங்கினான். உயிரானவனே, உன்னால் தினம் வலி சுமப்பேன். உடைத்தாலுமே இதயத்தை பரிசளிப்பேன். நம்பாமல் வதைத்தாலும் சொல்லால் சிதைத்தாலும் தீராதடா நான் கொண்ட காதல். ஒவ்வொரு வரிகளையும் கண்ணீரில் நனைத்தான் பிரீத். காரணம், அன்று செல்போன் கடையில் சண்டையிட்டு நடு இரவில் பிரதியை ரோட்டில் தவிக்கப்பட்டு வந்த இரவு அவள் எழுதியது. மண்டியிட்டு கதறினான். என்ன வெறுத்துறாத ப்ளீஸ். இப்போ நாம சேர்ந்தா கூட காதல் இருக்காது. என் பாவத்துக்கு எனக்கே நான் தண்டனை கொடுத்துக்கிறேன். உன்னால பிரீத் குமாரை மன்னிக்க முடியாது. வெறுத்துறாத ப்ளீஸ். ஐ லவ் யூ பிரதி. கைகளில் உள்ள விஷ பாட்டிலை பார்த்தவன் கண்களில் பிரதியை நிறைத்து உயிரில் விஷத்தை நிறைத்தான். இன்னும் கொஞ்ச நேரம்தான், நானும் உன்கிட்ட வந்துடுவேன். அத்தை, யாருக்குமே என்ன பிடிக்கல. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்ட. ஏன் என் குழந்தைய கூட. எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. சாக பயமா இருக்கு. என் குழந்தை கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. கதறினான் தந்தை பாசம் உணராதவன். என்னால அவகிட்ட பேச முடியாது. அவ கேட்கிற கேள்விக்கு எல்லாம் என்கிட்ட பதிலும் கிடையாது. என்ன மாதிரி என் குழந்தையும் அப்பா இல்லாம தான் வளர போகுது. என் விதியை தான் என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு போறேன். அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. தங்கமே, நீங்க என்ன அப்பான்னு சொல்ல போறது இல்ல. எனக்கு தகுதியும் இல்ல. அப்பாவை வெறுத்துறாதீங்க. பிள்ளையை நினைத்து பேசியவன் கண்கள் நிற்காமல் வடிந்தது. பவித்ரா கூட உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு என்னை விட்டுட்டு போயிட்டா. அவளே என்னை வெறுத்துட்ட பிறகு எனக்கு யாருமே இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலையே. நான் திருந்தவே மாட்டேன்னு முடிவே பண்ணிட்டாங்க. தெரிஞ்சு நான் பிரதியை ஏமாத்துவேனா? சுவற்றில் மாட்டியிருக்கும் அத்தையின் முகம் பார்த்து, அத்தை, உங்க நிழல்ல வளர்ந்தவன் நான். ஒரு பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்தி இருப்பனா? நீங்களாவது என்ன நம்புகத்த. என் பிரதி மேல எனக்கு சந்தேகம் எல்லாம் கிடையாது. என் மேல இருக்கிற பயம்தான் அது. அவளுக்கும் என்னை பிடிக்கலன்னு விட்டுட்டு போயிடக்கூடாதுன்ற பயம். என்னை விட்டு போகாத அளவுக்கு அவளை இறுக்கி பிடிச்சுக்க நினைச்சேன். அவளுக்கும் வலிக்கும்னு யோசிக்காததுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நீ என்ன மன்னிச்சிடுவ. ஆனா என்னால என்ன மன்னிக்கவே முடியலடி. அதான் போறேன். நிம்மதியா இருக்க விட்டுட்டு போறேன். இதுவும் காதல் தான். ஒரு காதல் எப்படியெல்லாம் இருக்கணும் அதுக்கு உதாரணம் நீ. எப்படியெல்லாம் ஒரு காதல் இருக்க கூடாதுன்னு உதாரணம் அதுக்கு நான் தான். டைரியில் அவள் கையெழுத்தை காதலோடு வருடியவன் ஆசையாக முத்தமிட்டு நெஞ்சோடு அணைக்க விஷத்தின் வீரியம் ஏற கண்களை இருள் அப்பியது. மூக்கில் இருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. அப்படியே மயங்கி கீழே விழுந்தான் பிரதியின் உயிரானவன். அத்தியாயம் 48. இரவில் நிலவு மட்டும் துணை இருக்க அலைகள் வந்து ஆறுதலாய் அழாதே என பாதம் முட்டி கெஞ்சியும் விசும்பலோடு கண்களில் இருந்து வந்த கண்ணீர் கடல் நீருக்கு உவர்ப்பை சேர்க்க முகம் மறைத்து தேம்பி அழுதாள் பவித்ரா. பிரதிக்கு தன் மாமன் செய்ததற்கு எல்லாம் தானும் ஒரு வகை காரணம் என நெஞ்சை நிமித்தி குற்றம் சமுத்தி நெஞ்சை அமிழ்த்தும் உணர்வு அழுகையை தந்தது. மேலும் உடைந்து அழுதாள் பவி. ஒரு பெண்ணாய் தன்னை விட இளையவள் முறையற்ற தாய்மையால் பட்ட அவமானங்கள், அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் கண்முன் வர யாரிடமாவது சொல்லி அழ வேண்டும் என பேதை மனம் ஆழ்ந்தது. இன்றுதான் முதல் முறையாக அவளே சர்வேஸ்வரனுக்கு கால் செய்தாள். காதலியின் முதல் அழைப்பு கண்டு மகிழ்ச்சியில் ஆவலாக ஏற்றான் சர்வா. ஆனால் கேட்டது காதலியின் அழுகுரல். ஏனாச்சு பவி, மை டால்ஸ், அலறியா எனவும் அடைமலையாய் மனதில் இருந்த வேதனைகளை எல்லாம் கொட்டி தீர்த்து விட்டாள். மொத்தத்தையும் கேட்டவன் பதிலளிக்காமல் அமைதியாகவே இருக்க, எனக்கு திரும்பவும் வீட்டுக்கு போக பிடிக்கல செல்வா. உடைந்து அழுதாள் பவித்ரா. புன்னகை விடுத்து கடினமான குரலில் கட்டளையிடுவது போல், பவித்ரா, அவன் பண்ண அதே முட்டாள்தனம் நீயும் பண்ணாத. இப்போ உன் மாமாவை தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். ஒன் சைடா உன்னை லவ் பண்ணிட்டு நீ என்ன பிரிச்சப்ப அவ்வளவு வலிச்சது. அதேதான் பிரீத் நிலைமையும். யாருமே இல்லாத தனிமையும் வெறுமையும் தப்பான முடிவுகள் எடுக்க வைக்கும். நீ போ, நடந்த தப்ப சரி பண்ணு. அவனால இந்த ஜென்மத்துல அது முடியாது. அதையே சொல்லி காட்டி என்ன நடக்க போகுது? இல்ல இல்ல சர்வா, எனக்கு பிடிக்கல. பாவத்துல பங்கு போட்டுக்கிற மாதிரி இருக்கு. குற்ற உணர்ச்சி மிகுதியில் பேசினாள் பவி. தன்மையாக எடுத்து கூறினான் சர்வா. இத்தனை கஷ்டப்பட்டதுக்கு நடுவுல நம்ம மேல யாரோ ஒருத்தவங்க வைக்கிற அன்புக்காக தான் போராடி வாழ்றோம். எந்த உறவையும் விலகி போயே இல்ல. கூட இருந்துதான் அவங்க செஞ்ச தவறுகளை புரிய வைக்க முடியும். நிதானமாக முடித்தான் எரிச்சலோடு. ஓஹோ, இனம் இடத்துக்காக பேசுறீங்க. பிரதியும் இப்படித்தான் வேதனைப்பட்டிருப்பால, இவனும் படட்டும். ஆத்திரம் தீராமல் கத்தினாள் பவித்ரா. நக்கலாக நகைத்து, உன் மாமன் எனக்கு வில்லன். எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. செத்த பாம்பு அடிச்சு என்ன ஆக போகுது? குற்ற உணர்ச்சியில் ஒருத்தவங்க தவிக்கும் போது
மேலும் நம்ம காயப்படுத்த கூடாதுமா. பவித்ராவா, யோசிக்காத. உங்க அம்மா இப்போ உயிரோட இருந்தா என்ன செய்வாங்களோ அப்படி யோசி, ஒரு தெளிவு கிடைக்கும். தனிமை தெளிய வைக்கட்டும் என அழைப்பை துண்டிக்க கண்களை மூடி அலையின் ஓய்வில்லாத பொங்கி ஆர்ப்பரிக்கும் ஓசை கேட்டு தாயிடம் மனதார பேசினாள். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலமா. பிரச்சனையில இழுப்பட்டு கிடக்கும் போது தீர்வு தெரியாது. பேரிரைச்சலோடு ஒளி எழுப்பும் கடல் அலையும் நிசப்தம் ஆகி போக மூடிய கண்வழி கண்ணீர் உருண்டிட இறக்கும் கடைசி நொடியில் இறுதியாக தன் அம்மா பேசியது கருத்தில் கேட்டது. அவனை பார்த்துக்கோ, விட்டுடாத பவி. அவன் நலம் வேண்டி கடைசி வேண்டுதல் வார்த்தையாக உதிர்த்த அம்மாவிற்காக விருப்பமே இன்று இறுக்கமான மனதிரோடு வீட்டிற்குள் புறப்பட்டாள் பவித்ரா. வாசலை நெருங்கியதும் ஏதோ ஒரு அசம்பாவித உணர்வு நெஞ்சம் உறக்க அதிர ஒவ்வொரு அடிகளையும் அவள் தயங்கி எடுத்து வைக்க வெளிகள் நடுக்கத்தோடு மாமனை தேடியது. ஹாலில் தேடிவிட்டு ஒவ்வொரு அறையாக சென்று தேடி பார்த்தாள். பிரதியின் அறையிலும் யாரும் இல்லை. வெளியே செல்ல திரும்பியதும் ஏதோ உள்ளுணர்வு வேள மீண்டும் கண்களால் அலசினாள். கீழே கட்டில் விளிம்பில் அவன் பாதம் மட்டும் தெரிய, மாமா என வீடை ஒலிக்க அலறினாள் பவித்ரா. பதில் இல்லாமல் போக வேகமாக அருகில் ஓடி வந்தாள். மாமா, மாமா. உணர்வில்லாத உடலை கைகளால் உலுக்கினாள். நான்தா மாமா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். தலையில் அடித்துக்கொண்டு கதறினாள். விட்டுடனே, ஏமாத்திட்டு போயிட்டேடா. அவளுக்குதான் நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் பிரீத் வேணும்னு கேட்பாடா? வெடித்த குரல் வெளியே கேட்கும்படி அழுக்குரலில், நான் போனது தப்புதான் மாமா, வந்துடுடா. நம்ம பிள்ளைங்களுக்காகவாது அப்பா வேணும்டா, வாடா. தெரியாம பேசிட்ட, நான் உன்னை விட்டு போகவும் மாட்டேன், கூட தான் இருக்கேன் மாமா. கன்னங்களை தட்டி பார்த்தும் எந்த அசைவும் இல்லை. பிரதி பாவம் மாமா, அவளுக்கு என்ன கொடுமையான சாகணும்னு தோணுன உனக்கு சந்தோஷமா வாழ வைக்கணும்னு ஏண்டா தோணல? இது தெரிஞ்சா அவ உயிரோட இருக்க மாட்டா மாமா. பிரச்சனை ஃபேஸ் பண்ண பயந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் நீங்க தைரியமா எடுக்கிற முடிவு வாழ்நாள் முழுக்க ஒருத்திக்கு வலிக்கும். உன் புள்ள அப்பா இல்லாம எங்கும். மாமா, அம்மா உன்னதானே பாத்துக்க சொன்னாங்க. உங்க அத்தை பேச்சு மீறியே என்னை விட்டு போறியா மாமா? மாமா என புலம்பிக் கொண்டு அவன் சட்டை பிடித்து குலுக்கியவள் மண்டியிட்டு அவன் மார் மீது தலை வைத்து ஒப்பாரி வைக்க அவள் ஓலமிட்டு அள்ளும் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் கூடி பவித்ராவை விலக்கி நஞ்சுண்டவனை அவனது காரில் ஏற்றி மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆண்கள் மட்டும் சென்றதால் பவித்ரா ஆட்டோவில் சென்று சிகிச்சை நடக்கும் அறைக்கு வெளியே தமவிருந்தாள். 1000 முறையாவது அவளையே குற்றம் சாட்டி இருப்பாள். நீதான் காரணம், விட்டுட்டு போயிருக்க கூடாது. கடவுளே, என் மாமா வேணும். இதே மாதிரிதான் திடீர்னு ஒரு நாள் என் அம்மாவையும் எடுத்துக்கிட்ட. யாருமே இல்லை எனக்கு, என் மாமா வேணும். மனநம் போல திரும்ப திரும்ப கைகளை ஒன்றோடு ஒன்று பின்னி வேண்டினாள் கண்ணீரோடு. சிறுவயதில் இருந்து இதுவரை காட்டிய அன்பு அக்கறை எல்லாம் அழுத்தம் தர உள்ளம் உடைந்து அழுதாள் பவித்ரா. இதே போல ஒரு சிகிச்சை அறையின் முன்னால் தானே தாயை பறிகொடுத்தது விதி. மாமாவும் என்ற நினைவை வெடித்து அழ வைத்தது. தனித்து நின்றவளை உறவானவன் உயிர் மீட்டு தர தாயிடம் பிரார்த்தனை செய்தாள். யாரிடமாவது சொல்லி அழ வேண்டும். ஆறுதலான வார்த்தையை தேடியது ஆதரவில்லாதவள் மனது. அழைத்தாள். அவளவனுக்கு சர்வா. அடுத்த வார்த்தை வராமல் விம்மல் மட்டும் கேட்க, என்ன ஆச்சு பவிமா? ஒய் கிரையிங்டா? வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சண்டை போடுறானா அவன்? காட்டமாக கேட்டான் சர்வேஸ்வரன் வெப்பிய குரலில். மாமா மாமா விஷம் குடிச்சிட்டான். சொல்லி முடிக்க முடியாமல் அழுகை அடக்கி தேம்பினாள். உற்சாகம் பொங்க, செத்துட்டானா? சந்தோஷ மகதிகள் கேட்டை விட, என் மாமா ஒண்ணு சாகாது ஆங்காரமாய் கத்தினாள் பவி ஏமாற்றத்தோடு சலித்தபடி. அதான் உனக்கே தெரியுதுல, அப்புறம் ஏன் இந்த அழுக? இந்த மாமனுக்கு வலிக்குதா இல்லையா? காதலில் கரைந்தது வந்தது வார்த்தை. வெறுப்பில் திட்டினாள். நான் எந்த நிலைமையில இருக்கேன்? ஆறுதலை ஏதாவது சொல்லுவேன்னு போன் பண்ணா இப்படி பேசுறியே? உனக்கு போன் பண்ணது நான் பண்ண பெரிய தப்பு. கட் செய்துவிட்டு எரிமலையாய் வார்த்தையில் அவனை திட்டி வெடித்தபடி அமர்ந்தாள் பவி. தொடர் நச்சரி அழைப்பில் ஈடுபட்டான் சர்வா. நர்ஸ் கடுப்பாகி, போன் இடுமா, அதான் வந்துகிட்டே இருக்குல்ல. திட்டியதும் வேறு வழி இல்லாமல் ஏற்றாள் பவித்ரா. தீராத கோபத்தில், என்னடா உனக்கு வேணும்? தெரியாம போன் பண்ணிட்ட, ப்ளீஸ் கால் பண்ணாத, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். எனக்கு நீ தாண்டி வேணும். காதல் வசனம் பேசினான் நொந்து போய். உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா? என் மாமா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, எந்த இடத்துல என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க? அவன் சிரிக்கும் சத்தம் இன்னும் வெறியேற்றியது அவளுக்கு. அவன்லாம் சாக மாட்டான் பவி, பல பேரை கொண்டு குழியில போட்டுதான் அவன் போவான். தைரியமா இரு, நான் வரவா? உண்மையான அக்கறையோடு கேட்டான். இந்த அக்கறையும் ஆதரவும் அவளுக்கு தேவைப்பட்டது. உடனே சம்மதித்தாள். அன்பானவனின் அருகாமை வேண்டியது. தனித்து விடப்பட்டு தவிப்பவளின் மனம். வந்துட்டு மட்டும் போகணுமா, மொத்தமா வந்துடவா? நாயகன் காதலுக்கு அவசியமான கேள்வியை கேட்க, என் மாமா உயிருக்கு போராடுற நேரத்துல கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கான். இவன் மனுஷன் தானா? என்னை நெற்றியில் அடித்துக்கொண்டு, சர்வா, நான் சாப்பிடவே இல்லை, திட்ட கூட தெம்பில்ல,
என்னை கோவப்படுத்தாத, என்னால கத்த முடியல ப்ளீஸ். அழுததிலேயே அத்தனை தெம்பும் போயிருந்தது. சர்வா வெடுக்கென்று எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு விஷத்தை குடிச்சிட்டா நல்லவன் ஆயிடுறான்ல. மாமனை விட்டு கொடுக்க முடியல. பிரீத் நல்லவன் தான். ஏதோ புரியாம பவி முடிக்கும் முன்னமே பாய்டாக மறு கேள்வி கேட்டு வாயடைக்க வைத்தான் சர்வா. தெரியாம அப்பா ஆகிட்டார். கிண்டல் அடித்து நிறுத்தமே இல்லாமல் நகைக்கவும் இதற்கு என்ன பதில் சொல்வது? விட்டு கொடுக்க முடியாமல் அதெல்லாம் ஏன் பேசுற? பல்லை கடித்தாள் பவித்ரா. சோகம் போய் கோபம் உண்டது அவளுக்கு. உறுதியான நம்பகத்தன்மையோடு பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்கிறான். எனக்கு அவன் மேல இறக்கம் கூட வரல. அந்த பொண்ணை நினைச்சாதான் பாவமா இருக்கு. இவனா கீழே இறங்கி போக கூடாதுன்னு அந்த பொண்ணை வர வைக்க சும்மா மிரட்டி பார்க்க பண்ணி இருப்பான் பவி. இல்ல மாமா பிரதியால இப்படி ஒரு முடிவை எடுக்கல. நான் புரிஞ்சுக்கலன்னு விட்டுட்டு போயிட்டேன். நம்பல, தப்பா பேசிட்டேன். அதை தாங்கிக்க முடியாம தான் மோசமான நேரத்துல கூட யாருமே இல்லைன்னா ரொம்ப பயமா இருக்கும் சர்வா. என்னையும் மீறி உன்கிட்ட பேசுறேன். நான் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லி போனதும் அவனும் இதே வெறுமையை தான் ஃபீல் பண்ணி இருப்பான். விட்டது என் தப்பு. புரிய வச்சிருக்கணும், சேர்த்து வச்சிருக்கணும். யாருக்குமே கோபத்துல நிதானம் வேணும். அது இல்லைன்னா நிறைய இழக்க வேண்டியதா இருக்கும். இப்படியெல்லாம் பேசினா என் மைண்டு மாறும்னு பேசுறேன்னு எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்ணாலும் மனசு மாறாது சர்வா. நான் நிக்கிற நிலைமை அப்படி. எனக்காக யோசிக்கிறதுக்கு தேங்க்ஸ். மொத்தமா வந்துட்டா என்னை கண் கலங்காம பாத்துப்பியா? எல்லாம் சரியானா அப்புறம் கேளு, இதுக்கு பதில் சொல்றேன். நம்பலாமா? காரியத்தில் கண்ணாக கேட்க ம் பவித்ரா வெறுமனே சொல்ல தைரியமா இருப்பவே தேற்றினான் அவளின் ஈஸ்வரன். 2 நாட்கள் தொடர் சிகிச்சையில் இருந்தவன் விழித்ததும் அவன் முன் அமர்ந்து கொண்டாள் பவித்ரா. மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிக்காத. நீ முழிச்சிட்டேன்னு சொல்லிதான் நர்ஸு என்ன வர சொன்னாங்க. மெல்ல கண்களை திறந்து அவளை ஒரு பார்வை பார்த்து மீண்டும் கண்களை மூடினான். மாமா பாருடா, ஓவரா பண்ணாத. நான் தான் கோவப்படணும். எதுக்கிட்ட விஷத்தை குடிச்ச? பிரதி தாங்குவாளா? முகத்தை வேறு பக்கம் திருப்ப திரும்பிய பக்கம் எழுந்து சென்று அவன் முன் நின்றாள் பவி. ஏன் ஏன் என்னை காப்பாத்தின? விரக்தியாய் கேட்டான் பிரீத். தெரியாம காப்பாத்திட்டேன். என் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொன்ன? தெரியாம சொல்லிட்ட மாமா. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு என்ன குற்றவாளி மாதிரி விசாரிக்கிற பத்தியா? என் நேரம். நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை. வாழாம எதுக்கு சாகணும்? நான் தான் ரொம்ப கெட்டவனாச்சே. ஏன் வாழணும்? பிரதி கூட சேர முடியாது. என் குழந்தைய கையால தூக்கி கொஞ்சமும் முடியாது. எல்லாமே இருந்தோம் யாருமே இல்லாம வாழ்ற வேதனை எதிரிக்கு கூட வரக்கூடாது. கண்ணீர் பொங்கியது பிள்ளைக்கான ஏக்கத்தில். இதே நிலைமையை தானே நீ அவளுக்கு கொடுத்திருக்க. குத்தி காட்டுறதுக்காக சொல்லல மாமா. இதெல்லாம் இப்ப பேச வேணாமாமா. சாப்பிடுவா. விஷயத்திற்கான சிகிச்சையின் விளைவு டியூப் விட்டதால் தொண்டையில் இருந்து குடல் வரை புண்ணாகி போனது. திரவ உணவுகள் மட்டுமே நோயாளிக்கு. மசாலாவோ உப்போ துளி சேர்க்காத உப்பு உணவு மட்டும்தான் வழங்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்திட உப்பில்லாத கஞ்சி சாதம் தான் எடுத்து வந்திருந்தாள் பவித்ரா. சாப்பிட அழைத்தும் உணவு வேண்டாம் என்று மறுத்துவிட்டான் மாமன். என் குழந்தையோட குடும்பமா வாழணும். அது என்னால பண்ண முடியாது. உன்னால மட்டும்தான் முடியும். மறைமுகமாக உதவி கேட்டான். இப்ப கூட உன் பிடிவாதம் மாறல. சாப்பிட மாட்டேன்னு மிரட்டி ஹெல்ப் கேட்கிற. என கோபம் துளிர மாறாதவனை கண்டித்து சொல்ல ரொம்ப வலிக்குதுடி. தண்ணி மட்டும்தான் குடிக்க முடியுது. அதான் வேணாம்னு சொன்னேன். தொண்டையில் முள் தைக்கும் உணர்வு. எச்சிலை விழுங்கினாலும் அத்தனை வலி. கண்ணீரை அரும்பும் அளவு வேதனை தந்தது. காயம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆறும். வலியை தாங்கிக்க பழகிக்க மாமா. உணவை பிசைந்து ஊட்டிவிட்டாள். நீ தந்த காயங்கள் அவள் மனதில் எளிதில் மாறாது. பட்ட அவமானம் அதன் பலனாய் உனக்கு நிறைய வழிகளை காயங்களை திருப்பி தருவாள். தாங்கிட பழகு என சொல்லாமல் சொல்லி நிற்க 20 நாள் சிகிச்சையிலேயே சென்றது. இன்றுதான் மாமனை வீட்டுக்கு அழைத்து வந்து மருந்துகளை தந்து உறங்கு வைத்து அப்படியே கிடந்த வீட்டு வேலைகளை தொடங்கி கிச்சனில் உள்ள பாத்திர குவியல்களை பார்த்தே மலைப்பு வர ஒரு வழியாக எல்லாம் விலக்கி முடித்து வரவும் பிரீத் உறக்கம் கலைந்து விழிக்கவும் சரியாக இருக்க எழுந்து வெளியே செல்ல போனவனை அதட்டினாள் பவித்ரா. எங்கடா போற? நிலைப்பு இல்லை. தரையில் அவள் வேண்டும். அடம் கொண்டது ஆண்மனம். பிரதிய பார்க்க போறேன். அவளை பார்த்து பேசணும். இங்க கூட்டிட்டு வரணும். அவ வீட்டுக்கு போய் அழைச்சிட்டு வரேன். காதலன் கூப்பிட்டதும் பட்ட வழிகளை எல்லாம் உதிர்த்துவிட்டு வருவாள் என்ற அதீத நம்பிக்கை அவனுக்கு. அவள் காதலை அவன் கண்டவனுக்கு. இறுக்கமான முகத்துடன் பிரதி அங்க இல்ல. எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியல. விசாரிச்சுட்டேன் மாமா. பிரதியா உன்னை தேடி வந்தாதான் உண்டு. இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு ரெஸ்ட் வேணும். அவ பழைய நம்பர் கூட யூஸ்ல இல்ல. மறைஞ்சு இருக்கிறவங்கள கண்டுபிடிக்க முடியாது மாமா. அவளா வருவா. பொறுமையா இருப்போம். அவசரமாக மறுத்தான். என்னால முடியாது. அவ வேணும். என் குழந்தை வேணும் என்றான் பிடிவாதமாய். நீ மட்டும் நினைச்ச என்ன ஆக போகுது? அவளுக்கு நீ வேணாம். அதான் தேடி வந்துடக்கூடாதுன்னு ஊரை விட்டு போயிட்டா. எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அடுத்த மாரி வந்தது வார்த்தைகள்.
இன்னும் என்னதான் பண்ண போறீங்க? என் கூட வந்து வாழலைன்னா விஷம் குடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்ட போறீங்களா? இல்ல வற்புறுத்தி இழுத்துட்டு வந்து வாழ போறீங்களா? எதை வேணா பண்ணுவேன் பிரதியும் என் குழந்தையும் என் கூடவே இருக்கணும். உங்க குழந்தை எல்லாம் ஒரு பார்வை பார்த்து பிரதி சொன்னாதான் உங்க குழந்தை மாமா. நீங்க அப்பா இல்லைன்னு மறுத்துட்டா என்ன பண்ண முடியும்? குத்துகிறாள் என்று புரிந்தது அவனுக்கு. யோசிப்பது போல் பாவனையில், பிரதி மேல கேஸ் போடலாம். காதலிச்சு குழந்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டான்னு DNA டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். கோர்ட்டுக்கு இழுத்து கஸ்டடி கேட்கலாம். மேலும் மேலும் காயப்படுத்தி கட்டாயப்படுத்தி வேற வழியே இல்லாம உன் கூட வாழ வைக்கலாம். ஆனா சந்தோஷமா இருப்பாளா? காதல் இருக்குமா? நிம்மதி கிடைக்குமா? உன் மேல வெறுப்பு காட்டுற பிரதீக்ஷா கூட உன்னால வாழ முடியுமா? உருகி உருகி உனக்கு காதலிச்சவ உன் முகத்தை பார்க்க முடியாம விலகி போனா தாங்க முடியுமா? இதுக்கப்புறமாவது திருந்துங்கடா. டேய், இனிமே நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் கல்லட்ட வேண்டாம். கொஞ்ச நாள் பொறுமைகிரு, அது போதும் என காதலாய் பேசும் போதே சர்வாவிடமிருந்து கால் வரவும் ஏற்று பேச யாரிடம் பேசுகிறாள் என பார்த்தவனுக்கு மூளையில் சூடு ஏறியது. சர்வேஷ் என்றாலே இவனுக்கு அலர்ஜி. விஷத்தை விட அதிகம் வயிற்றுச்சல் தந்தது. அத்தை மகளின் முகத்தில் அவனுக்காக தோன்றும் வெக்கம் பார்த்து மாமங்காரனுக்கு இங்கு புகை ஏறியது. சகலைய பத்திரமா கொண்டு வந்து வீட்டுல சேர்த்துட்டியா? சகலை என்றதும் அந்த சிரிப்பை அடக்கி வைத்துக்கொண்டு சேர்த்தாச்சு. மாமனுக்கு பயந்து வாசல் பக்கம் திருப்பி நடக்க எதிரே நின்றான் ஈஸ்வரன் பவித்ரா. சர்வமும் மறந்து அவனையே பார்க்க பிரிவை காட்டும் வகையிலான மெல்லிய அவன் அணைப்பில் தெளிந்து உடனே விலகினாள். அதிர்ந்து போய், எதுக்கடா இங்க வந்த? விரட்டுவது போல கேட்க முகமாறி போனது தலைவனுக்கு. பதைத்து, என் மாமாவை டாக்டர் சத்தமா பேசவோ கத்தவோ கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க சர்வா. உன்னை பார்த்தா காட்டு கத்து கத்துவான். பிளீஸ் கிளம்பு என்று கும்பிடும் பவியின் கையை பிடித்து அருகில் இழுத்தான். காதலி அவன் மீது மோதி நிற்க காதலர்கள் கண்கள் கலக்கும் முன் இடையூறாக பவித்ராவின் போனில் அழைப்பு இருந்தது. கலவர முகத்தில் தவிப்போடு, நான் வரேன், நீங்க பாருங்க. பேச்சை முடித்து, சர்வா உடனே பெங்களூர் போகணும், என் கூட வர முடியுமா? அவசரப்படுத்தினாள். விரட்டினவ ஏன் உன் மாமங்காரனை இழுத்துட்டு போறது? விரைப்பாக முறுக்கி கொண்டான். மெல்ல அவன் கையை பிடித்தவள் மனதில், பிரீத் வந்தா பிரச்சனை, இவனை எப்படியாவது ஏமாத்தி அழைச்சிட்டு போகணும். கொஞ்சம் குரலில், சர்வா உன் கூட டிராவல் பண்ண ஆசையா இருக்கு. நிஜமாவா பவி? இப்படியெல்லாம் பேசுவ, அப்புறம் மாறமாட்டியே? சந்தேகமாக யோசிக்க வெக்கம் கலந்த சிரிப்போடு, ஆசையா கூப்பிடுறேன். போன்ல பேசுறதுக்கும் நேர்ல பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சர்வா? டிக்கெட் நானே போடுறேன், வா வா போகலாம். ஜாலமாய் பேசி உண்மையை மறைத்து அவனை தள்ளி கொண்டு போனாள் பவித்ரா. அத்தியாயம் 49. பெங்களூரில் மருத்துவ மாத பரிசோதனைக்கு பிரதீக்ஷாவிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப பரிசோதனையில் இரத்த அழுத்தத்தின் அளவு மிகவும் அதிகமாக இருக்க அன்பான அரவணைப்போ காதலோ தாய்மடியோ எதுவுமே வாய்க்காத வெறுமை, நெஞ்சம் முழுவதும் கவலை, வேதனை, மன உளைச்சல், வயதுக்கு மீறிய துன்பம், காதல், ஏக்கம் எல்லாம் ஒன்று கூடி இரத்தத்தில் அழுத்தம் ஏற்றியது. மகப்பேறு மருத்துவர் கடித்து கொண்டார். இங்க பாருமா, பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு, உடனே அட்மிஷன் போட்டே ஆகணும். உங்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா வர சொல்லு என தீவிரமாக அறிவுறுத்தும் குரலில் சொல்ல, எனக்கு யாருமே இல்ல. தலையை தாழ்த்தி தரையை வெறித்து பார்க்க துளிர்த்த கோபத்தை அவள் நிலையை கருத்தில் கொண்டு அடக்கி, காரணம் இல்லாம வர சொல்ல மாட்டோம், புரிஞ்சுக்கோ. யாராவது தூரத்து சொந்தக்காரங்க இருந்தாலும் வர சொல்லுமா. அட்மிஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டே ஆகணும், அப்போதான் நாங்க டெலிவரியே பார்க்க முடியும் என அழுத்தி கூறினார். துணைக்கு ஆள் வர வைக்க வேண்டியது மிக அவசியம் என புரிந்தது. ஆனால் பயத்தின் வெளிப்பாடு கலக்கமான முகத்தோடு, ஒரு துளி கண்ணீரும் துணைக்கு வர, யாரும் இல்ல டாக்டர், நான் சைன் பண்றேன், ஆபரேஷன் பண்ணுங்க என்றவள் விழி நீரும் கெஞ்சியது மருத்துவரிடம். மருத்துவ விதிமுறைகள் மீற முடியாத நிலை வருத்தத்தோடு, புரியாம பேசாதமா, பிரஷர் கூட கூட ரிஸ்க் அதிகம், லேட் ஆக ஆக குழந்தைக்கு தான் ஆபத்து. நிலையை எடுத்து சொல்லி வரப்போகும் பிரச்சனையின் தீவிரம் துரிதமான முடிவின் அவசரம் உணர்த்த கண்ணீரோடு, பிளீஸ் குழந்தைக்கு எதுவும் ஆயிடுச்சுனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், அட்மிஷன் போடுங்க. கையெடுத்து கும்பிட்டு அழ ஆரம்பித்தாள் பிரதீக்ஷா. நீ நார்மலா இருந்து உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருந்தா தைரியமா நானே அட்மிஷன் போடுவேன். இது ரொம்ப ரிஸ்க்குமா. ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ் யாராவது கையெழுத்து வேணும், அவங்க இல்லாம அட்மிஷன் போடவே முடியாது. வலி தோய்ந்த குரலில், என்கிட்ட வேலை பார்க்குற யாரையாவது வந்து நான் சைன் போட சொல்லவா, அட்மிஷன் போடுவீங்களா? அவள் கெஞ்சும் விதம் மனதை பிசைய, அப்படி பண்றது சாத்தியம்னா நானே பண்ணியிருக்க மாட்டேனா? பிரசவத்தை தாங்குற அளவுக்கு உன் உடம்புல தெம்பு இல்லமா, பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு, என்ன வேணா நடக்கலாம், ஹார்ட் அட்டாக் கூட உங்களுக்கு வரலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கோமா ஸ்டேஜுக்கு கூட போகலாம். அவள் உடல் நடுங்குவதை பார்த்து ஆசுவாசப்படுத்தியவர், அப்படி 90% எதுவும் நடக்காது, அப்படியே ஏதோ நடந்தா
நல்லா பாத்துக்கிறவங்க கையில குழந்தைக்கு ஒப்படைக்கணும். ஒர்க்கர்ஸ் எப்படி குழந்தைய நல்லா பாத்துக்க முடியும் பிரதீக்ஷா? யோசி, யாராவது வர சொல்லு. நல்லவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னதுமே தோழியின் முகம் வந்து போனது. குழந்தையை விட்டுட்டு நான் செத்து போயிடுவேன் டாக்டர், கதறினாள் பிரதி. குழந்தையின் வாழ்க்கையை பற்றிய பயத்தில் இருந்தவளுக்கு உயிர் பயமும் சேர்ந்து வர உடனே நெடுநெடுவென பயத்தோடு அதிர்ச்சியும் உச்சம் ஏறி மூளையில் உயர் ரத்த அழுத்தம் அதிகரிக்க மயங்கி சரிந்தாள் பிரதீக்ஷா. நல்ல வேளையாக அருகில் இருந்த செவிலியர் தாங்கி பிடித்ததால் கீழே விழுந்து விடாமல் தப்பித்தாள். அவளுக்கு துரிதமாக சிகிச்சை அளித்து ரத்த அழுத்தத்தை குறைக்க மருந்து கொடுத்து மயங்கிய நிலையில் பெட்டில் துணைக்கு கூட ஆள் இல்லாமல் கிடக்கும் அவளை பாவமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு செவிலியரை அழைத்தார் மருத்துவர். அந்த பொண்ணு பேக் எடுத்துட்டு வந்து செக் பண்ணுங்க. ஃபோன் ஃபிங்கர் பிரிண்ட் மூலமா அன்லாக் ஆகுதான்னு பார்க்கலாம். அதிகமா இந்த பொண்ணு பேசி இருக்க நம்பர் யாருன்னு பாருங்க. அவங்கள உடனே வர சொல்லுங்க. பிரதியின் நிலை மருத்துவர் மனம் கூட கணக்கத்தான் செய்தது. அவளது அலைபேசி எடுத்து வந்து கைரேகை வைத்து திறந்து பதிந்துள்ள எண்களை ஆராய்ந்த செவிலியர், மை ஹஸ்பண்ட் அப்படிங்கிற நம்பருக்கு அடிக்கடி பேசி இருக்காங்க மேடம். ஃப்ராடு பையமா, வரமாட்டான். குழந்தைக்காக அப்பா முக்கியமா எடுக்கிற டெஸ்ட்டுக்கு கூட வரல. இந்த பொண்ணு தான் தேடி போனா. டயல் பண்றதே வேஸ்ட். வேற ஏதாவது லேடிஸ் நம்பர் இருக்கான்னு பாருங்க. பவித்ரான ஒரு நம்பர் இருக்கு மேடம் என்று போன் ஸ்கிரீனை காட்ட, போனை பண்ணி விஷயத்த சொல்லு. வர முடியாதுன்னா யார்கிட்ட தகவல் சொல்லணும்னு கேளு. கசந்த சிரிப்பை உதிர்த்து விட்டு பெருமூச்சுடன், மை ஹஸ்பண்ட்னு சேவ் பண்ணி என்ன பண்றது? லவ் பண்ணும்போது லவரா மட்டும் நினைங்க. புருஷனா நம்பி உரிமையை கொடுத்தா இந்த பொண்ணு கதிதான் என்று பிரதியை வெளியால் நோட்டமிட்டு, உங்களுக்கும் மேடம் அதையும் எங்களை பார்த்து சொல்றீங்க? இளம் செவிலிய பெண்கள் பதைத்து அதிர்ந்து முகம் மாறி கேட்க, நீங்க லவ் பண்றதா கேள்விப்பட்டேனே. நாங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கோம், சேஃபா இருந்துக்குவோம் மேம். ஒழுங்கா இருங்க, சேஃபா இருந்துடாதீங்க. மறைமுகமாக கண்டித்து முதுகில் தட்டிவிட்டு அடுத்த வார்டுக்கு சென்றார் அந்த பெண் மருத்துவர். பிரதியின் நிலை சொன்னதும் பிளைட் டிக்கெட் புக் செய்து தோழியை பார்க்க சர்வேஸ்வரனின் துணையோடு நல்ல முறையில் பிள்ளை பிறக்க வேண்டும் என பயணம் முழுவதும் வேண்டுதல் வைத்து ஏதோ மருத்துவமனை வாசலில் டாக்ஸியில் வந்து இறங்கி விசாரித்தவள் பிரதியை பற்றிய தகவல் கிடைக்க, பாவம் துணைக்கு வந்தவன் அப்பாவியாய் தெரியாத ஊரை வேடிக்கை பார்க்க அதை காணாது அவனுக்காக காத்திராது உள்ளே பவித்ரா வேகமாக செல்ல பின்னால் ஓடி வருவது தவிர வேறு வழி தெரியவில்லை நாயகனுக்கு. காதலியை நம்பி வந்ததால் இந்த அவல நிலை சர்வேஸ்வரனுக்கு. என்ன வேற யாரையோ மாதிரி பார்த்துட்டு அத்து விட்டுட்டு போறா என்ன நினைத்து, ஏ பவித்ரா, ஹாஸ்பிட்டல் எதுக்கு இங்க வந்தோம்? எனக்கு எந்த வியாதியும் இல்ல, பயப்படாம கல்யாணம் பண்ணலாம். சர்வா பேபி பாவம் நிலைமை புரியாமல் கல்யாணத்துக்கு அடி போட முறைத்து விட்டு, சர்வா இங்க யார் என்ன கேட்டாலும் ஆமான்னு சொல்லு, மாத்தி எதுவும் சொல்லக்கூடாது சரியா? பவி எச்சரித்து செல்ல கண்ணை கட்டி காட்டில் விடுவது போல ஒன்றுமே புரியாமல் குழப்பிய மனதோடு பெண்ணோடு சென்றான் சர்வா. சர்வா இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணு என்று இயல்பாக நீட்டவும் அதை வாங்கி படித்தவனுக்கு நெஞ்சமே வெடித்து விட்டது. ஒரு கன்னி பையனை இன்னொரு பெண்ணின் கணவன் என காதலியே கையெழுத்திட சொன்னால் அதிராதா பதராதா? அவனும் என்ன செய்வான் பாவம். எச்சில் விழுங்கி பயந்து நிவர நேரமே தராமல், சர்வா சீக்கிரம் கையெழுத்து போட்டுக்கொடு, அப்புறம் என் மூஞ்சிய பார்க்கலாம். கோபமாக சர்வாவை அவசரத்தில் பவித்ரா திட்டியதும், நான் கையெழுத்தெல்லாம் போட மாட்டேன், ரேப் கேஸ்ல உள்ள தள்ளிடுவாங்க, பரவாயில்லையா என்று பவித்ராவின் மிரட்டல் பேச்சை கேட்டு சர்வாவின் முகம் சுருங்கியது. திகைத்த அரண்ட அழகனின் முகத்தை ரசித்தவள், மிஸ்டர் லண்டன், அப்புறமா ஏர்போர்ட் வாசலை கூட மிதிக்க முடியாது. மிரட்டி படிவத்தை நீட்டி வலுக்கட்டாயமாக கையெழுத்து கேட்க குழந்தை போல இழுத்து, நீ ஆசையா வான்னு சொன்னல, அப்ப புரியல, இப்ப புரியுது. நொந்து படிவத்தில் கணவன் என்ற கோடிட்ட இடத்தில் அவன் பெயர் எழுத சொல்ல எஸ் போடவும் கையில் பட்டன அடித்து, டேய் உன் பேரை ஏன் எழுதுற? என் மாமா பேரை எழுதுடா. ஆமா, அவன் பேர் என்ன? தெரியாதது போல வேண்டும் என்று கேட்டான். உனக்கு தெரியாது? பிரீத் குமார், பிரதீஷா மேடம் ஹஸ்பண்ட். நீங்க தானே சார்? செவிலியர் அழைக்க இவன் பாவமாக பவித்ராவை பார்க்க சம்மதிக்க சொல்லி கண் காட்டவும் மாடு போல தலையை மட்டும் ஆட்டினான் நந்திகேஸ்வரனாக. மேடம் உங்களை உள்ள வர சொன்னாங்க. கையோடு அழைத்து சென்று அறையில் விட திருவென மொழிகள் பயந்த சுபாவம் கொண்ட ஆணுக்கு, நீங்க தான் பிரதீக்ஷா ஹஸ்பண்டா? ஆமாம் இல்லை என எல்லா பக்கமும் தலையை ஆட்டினான் சர்வேஷ். அருகில் உள்ள நர்ஸிடம் அவனை பார்க்க கண் காண்பித்து, பார்க்க அப்பாவி மாதிரி முகமெல்லாம் இந்த மாதிரி ஏமாத்திர பேர் வழிகளுக்கு மட்டும் எப்படி அமையுதோ? இந்த சாரை பார்த்தா ஒரு பொண்ணை கர்ப்பமாக்க கைவிட்டவர் மாதிரியா தெரியுது. மேடம் நான் இல்ல, நான் பேசுறேன், கேளுங்க மிஸ்டர், அப்புறமா பேசலாம். 21 வயசுல பிளட் பிரஷர் வருமா சொல்லுங்க? பிரசவத்துல அந்த பொண்ணு உயிர் போக கூட சான்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? சர்வேஸ்வரனை குற்ற பார்வை பார்க்க அந்த பிரீத் நாய் தான் காரணம்.
பாவம், ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் வந்ததை நினைத்து உள்ளே புலம்பினான் உத்தமன். அவனை அழைத்து சென்று அரை மணி நேரமாகவும் பவித்ரா டென்ஷனோடு ஒவ்வொரு நகமாய் கடித்துக்கொண்டே 10 விரலையும் தீர்க்க மந்திரித்து விட்டவனாட்டம் வெளியே வந்தான் சர்வேஸ்வரன். வாசலை வெறித்து பார்த்து ஆணி அடித்தது போல் அசைவற்று நிற்க, சர்வா, பவித்ரா தோளை ஒழுக்கிட எந்த உணர்ச்சியும் இல்லை சர்வேஸ்வரனுக்கு. சர்வேசு, என்ன ஆச்சு? டோஸ் ஓவரோ? டாக்டர் மோசமா திட்டமாட்டாங்க. அந்த அம்மா டாக்டரே கிடையாது. என்ன கிளி கிளிக்குது தெரியுமா? நான் ரேப் பண்ணிட்டேனா? என் மேல கேஸ் போட போறாங்களா? இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போறதுக்குள்ள நான் தாலி கட்டி ஆகணுமா? பாசமா பேசி பலி கொடுக்கறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தியா? நான் கூட லவ் பண்றேன்னு நம்பி வந்தேனே, மோசக்காரி. பாவமாக கத்தவும் நக்கலாக காதை பார்த்து, காதுல ரத்தமே வரலையா சர்வா? இங்க வருதுடி. நெஞ்சில் கை வைத்து அழுத்தி 3 முறை குத்தி கொண்டு, கொலைப்படிய கூட நான் ஏத்துக்கலாம், இதை என்னால ஏத்துக்க முடியாதுப்பா. அந்த பொண்ணு கழுத்துல நான் எப்படி தாலி கட்டுறது? தாலி தானே, கட்டிக்கலாம் வா. கைப்பிடித்து தர தரவென இழுத்து செல்ல, வெள்ளம் அவன் திங்க, வேதனை மட்டும் எனக்கா? இது அநியாயமுடி. ட்ரூ லவ் மிஸ்யூஸ் பண்ணாத பவி. என்னை காதலிக்கலாம் கூட பரவாயில்ல, யாருக்கும் என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடாதடி கெஞ்சினான் மழலை போல. அவனை சீண்டுவதில் அத்தனை இன்பம் அவளுக்கு. அழகான முகபாவம் அவனுக்கு. குழந்தை மிரட்டி அள வைப்பது போல இருந்தது. சோ கியூட் சர்வா. நீ தானே சொன்ன என் மாமா கெட்டவன், அதனால நல்லவன் நீ இருக்கும்போது மோசமான பொருத்தனை அந்த பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், முரண்டினான் இவள் காதலன். அவளை நல்லா வாழ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை நீ நினைச்சா கூட மாத்த முடியாது. முதல்ல உன்கிட்ட யாரு சம்மதம் கேட்க போறா? வாயை மூடிட்டு ஃபாலோ மீ. இல்ல டாக்டர், போலீஸை கூப்பிடுங்க என பயம் காட்ட செல்ல பிராணியாட்டம் பின்தொடர்ந்தான். வேற வழியே இல்ல, அவனை காப்பாத்த என்னை கோத்து விடுறியடி. கேஸ்ல மாட்டினா ஃபாரின் பக்கமே போக முடியாதே. பயந்து அவள் பின்னை ஒடுங்கி ஓசையின்றி கதறியபடி ஃபாலோவிங் செய்தவன் சர்வேஸ்வரன் நாய்க்குட்டியாக. மயக்கத்தில் இருந்து மெல்ல விடுபட்டவள் இமைகள் மெல்ல விரிய, எதிரே நிழலாய் ஒரு உருவம் தெரிய, கண்களை பட்டென மூடி மூடி திறக்க, அதிர்ச்சியில் விரிந்த விழிகள் நூலளவு கூட மாறாமல் அப்படியே நிலைத்து நிற்க அவளையே பார்த்தாள் பவித்ரா. மயக்கத்தில் இருந்து சற்று முன் விழித்ததால் இது கனவில்லை என்பது உறுதியாக புரிய நம்ப முடியாமல் பவித்ராவை திகைத்து போய் பார்க்க அவளை நெருங்கி வந்தவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. செலன் ஏறும் கரத்தை விரித்து மறுகரத்தை அழுத்தி பிடிக்க பிரதியின் உடல் மொத்தமாக சிலித்தது. மௌனமே மௌனம். ஒரு ஸ்நேகமான கரங்களின் தீண்டல்களால் மொழி இல்லாமல் கிடைக்கும் ஆறுதல்தான் எத்தனை எத்தனை. பெண்ணாய் பிரதியின் விழிப்போக்கை உணர்ந்து கொள்ள முடிந்தது. தன் மாமனை காண தேடுடன் தவிக்கும் விழிகள் கண்ணீர் கோடுகளாய் வழிய பவியின் மனம் வருந்தியது. ஏதோ நினைவு பெற பவித்ராவை கூர்ந்து கவனித்தாள் பிரதீக்ஷா. தோழியின் தவிப்பை உணர்ந்து கழுத்தில் ஏறியிருந்த காட்டன் ஷாலை கீழே இறக்கி உதட்டை பிதுக்கி இல்லை என அவனை இழந்து விட்டது போல அழுத்து சலித்து முகத்தை வைக்க இவளுக்கு நெஞ்சில் நிம்மதி படர்ந்தது. பாய்ந்து தோழியை கட்டிப்பிடித்து அழுதே விட்டாள் பிரதி. முடிகள் அற்ற உணர்வு பரிமாற்றம் ஒன்றுமே விளங்கவில்லை நம்ம ஆளுக்கு. ஏன் இந்த அழுகை? புரியாத புதிராக இருந்தது. கட்டாய கல்யாணத்தை நினைத்து பயந்து போய் நின்றான் களவாடிய திருடனாட்டம். இங்கே கண்ணசைவில் யார் என்ன திருமணம் வரை வெளிகள் சின்ன சின்ன அசைவுகளில் பிரதி கேள்விகள் கேட்க, பவித்ரா இமைகளை வெளியோடு சில நொடி சாத்தி திறந்து எல்லா உறவும் இவர்தான் என நானும் கொண்ட மென்னகையில் சொல்லாமல் சொல்ல, இப்போதுதான் சர்வேஸ்வரனை பார்க்கிறாள் பிரதி. இதற்கு முன் பார்த்தால்தான், ஆனால் கவனிக்கவில்லை. இப்போது மாப்பிள்ளை பார்க்கும் படலம். பெண் தோழியாய் சாந்தமான முகமே பவித்ராவிற்கு சரியான ஜோடி என நினைத்தாள் பிரதி. தயக்கம் விடுத்து, நீங்க ரொம்ப லக்கி அண்ணா, பவி கிடைக்க. ஆச்சரியத்தில் துள்ளி குதித்தது மனது. நிஜமாவா? பவித்ரா பக்கம் பார்வையை திருப்பிட, வெயிட்டிங் லிஸ்டில் இருந்த நான் கன்ஃபார்ம் ஆகிட்டேன் என மகிழ்ச்சியில் வாயெல்லாம் பல்லாக சிரிக்க, பல்ல காட்டாம போ என வெளியே விரட்டி விட்டு பிரதியின் தலையை வாரி பின்னலிட்டு முடிக்க, வார்டு உதவியாளர் வந்து ஸ்ட்ரெச்சரில் ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லும் போது வாயிலில் நுழையும் முன் பிரதியின் கையை பிடித்து, நான் இருக்கேன். தோழியின் ஒற்றை வார்த்தை அத்தனை மனதிடமும் தெம்பும் வந்தது. இதுவரை பிரசவத்தை எதிர்கொள்ள உள்ளே பயந்து நடுங்கிய இளம் தாய்க்கு தனியாக சாவது பிரச்சனை இல்லை. தன்னை நம்பி ஜனனித்த உயிரை விட்டு போய்விடுவோமா என்ற பயம்தான் அவளை உள்ளோடு அழுத்திக் கொன்றது. அவளின் உடலை வதைத்து மன அழுத்தத்தை இரத்த அழுத்தத்தை அதிகரித்து உச்சக்கட்ட அளவிற்கு ஏற்றி அபாய கட்டத்துக்கு தள்ளியது. இப்போது ஒருத்தி இருக்கிறாள் என்ற நம்பிக்கை அவள் உடலை சீராக்கியது. அச்சம் எல்லாம் விலகி படபடப்பு துடிதுடிப்பு அடங்கி தைரியமாக எதிர்கொண்டால் தோழியின் நம்பிக்கை கிடைக்க பிரசவத்திற்காக ஆபரேஷன் தியேட்டருக்கு உள்ளே சென்றாள் பிரதீக்ஷா. கண்கள் கலங்கி நின்றவளின் கைகளை ஆதரமாக பிடித்தான் சர்வேஸ்வரன். அத்தனை நடுக்கம் இவன் கைகளுக்கும் கிடத்த பற்றிய ஆணின் கையும் நடுங்கியது. குழந்தை நல்லபடியா பிறக்கணும் சர்வா, நீயும் வேண்டிக்கோ. அவன் மீது சாய்ந்து காதலன் தோளை கண்ணீரால் நனைக்கும் தேவதை மீது மேலும் மேலும் காதல் கூடியது. நல்லபடியாக உன் மாமாவுக்கு குழந்தை பிறக்கும், ஏன் பயப்படுற? ஹளாதடி.
2 பேரும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னதா மூச்சே வரும் போல. அரை மணி நேர தவிப்பை தீர்க்கும் வகையில் நர்ஸ் அவளிடம் தன் வீட்டின் முதல் ஆண் வாரிசை தர கையில் மிதக்கும் வெண்மேகமாய் கண்கள் திறந்து அவளை மாமன் பையன் பார்க்க அகமகிழ்ந்து போனாள் பவித்ரா. அம்மா, உன் மருமகனை ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கான் பிரதி. தாயிடம் சொல்லி சிரித்தவள் நெற்றியில் இதழ் ஒற்றை எடுத்தாள். அம்மா வயித்துல இருந்தப்ப அத்தைக்கு தெரியலடா. தெரிஞ்சிருந்தா உன்னை கஷ்டப்பட விட்டு இருக்க மாட்டேன். மன்னிச்சுக்கடா குட்டி. உன் அப்பனா நீதான் திருத்தணும், அம்மா கூட சேர்த்து வைக்கணும் என வேண்டி பிஞ்சு பாதங்களில் கண்ணீர் பட முத்தமிட்டாள். சர்வேஸ்வரன் குழந்தையை பார்த்த மகிழ்ச்சி தாங்காமல் குதூகலமாய் பவித்ராவை தோளோடு அணைத்துக் கொண்டு நெற்றியில் முத்தமிட்டு, நாமளும் இது மாதிரி குழந்தை பெத்துக்குவோமா உற்சாகமாக கேட்க, வேணா சர்வா. சோகமாக மறுத்தவள் தலைவனின் ஏமாற்றத்தால் தொங்கி போட முகத்தை ஏறிட்டு, நாம தமிழ் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணலாம். புரியாமல் அவளை பார்க்க, கல்யாணம் பண்ணிட்டு பெத்துக்கலாம் என்றவள் வெக்கத்தில் முகம் சிவக்க, கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படியா பவி? உறுதிப்படுத்திக் கொள்ள கேட்க, சம்மதம் சொல்ல சந்தோஷத்தில் எகிரி குதித்தான் அவன். தெய்வமே, நீ பிறந்த என் வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்ட. பிள்ளையின் பாதத்தில் விழுந்து ஆசி வாங்கியவன் சந்தோஷ கடலில் மிதக்க, பிள்ளை பிறந்த சுவடு கூட தெரியாமல் மருந்தின் வீரியத்தில் நிம்மதியாய் உறங்குகிறான் தந்தையானவன். பிள்ளையின் ஜனனம் விதியை மாற்றி தீராத இருவரின் காதலுக்கு மறுபிறவி கொடுக்குமா?